வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். நம்முடைய வேதாகமத்தை நம்ம எப்படி படிக்கணும், ஹவு டு ஸ்டடி த பைபிள். பொதுவாக நம்ம வேதாகமத்தை வாசிக்கணும், டெய்லி வாசிக்கணும். ரீடிங் த பைபிள், வேதத்தை வாசிப்பது ரொம்ப நல்ல பழக்கம். அது ஒரு ஒழுங்குமுறை வைத்து நிறைய முறைகளில் ஒரு வருஷத்தில் எப்படி வேதம் வாசிக்கலாம், ஒரு மாதத்தில் எப்படி வேதம் வாசிக்கலாம், அப்படிலாம் நிறைய ஸ்கீம் இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்கீமில் ரெகுலராக நம்ம வேதம் வாசிப்பது நல்லது. காலையில் ஒரு பகுதி, இரவு படுக்க போகும்போது ஒரு பகுதி, நீதிமொழிகள், சங்கீதம் போன்றதை அது ஒரு நேரத்தில் வாசிக்கிறது. இப்படி பல விதங்களில் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசித்துட்டு பைபிள் வாசித்துட்டேன்னு சொல்லக்கூடாது. கேலண்டர் இருக்கிற வசனங்களுக்கு தலையும் இருக்காது, வாலும் இருக்காது. சில வேளை நடுவில் 3 புள்ளி மட்டும்தான் இருக்கும், முழுமையாக இருக்காது. அதை வாசிச்சுட்டு அன்றைக்குள்ள ஒரு ஜோசியம் மாதிரி நம்ம போகக்கூடாது, முழுமையாக பார்க்கணும். சில இடத்துல அந்த நியூ இயரில் ஒரு ப்ராமிஸ் கார்டு மாதிரி கொடுக்குறாங்களே, அது ஒரு சபைக்காக ஒரு வசனம் தியானித்து கொடுக்கறதில்ல. ஒரு தட்டில் நிறைய வசனங்களை வெட்டி போட்டு நீ ஜபத்தோடு ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னா அன்றைக்கி நிறைய பேர் கிளிஜோசியை பார்க்குற மாதிரி எங்கே ஸ்தோத்திரம் நல்ல வசனம் தான், நல்ல வசனம், ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பிரியமில்லாத வசனம் வந்தால் பட்டு அந்த காடை கீழே போட்டு இன்னொரு காடை எடுத்துக்குவாங்க. தோத்திரம் 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 தோத்திரம்னு சொல்லி இன்னொரு காடை எடுத்துக்குவாங்க. அதான் நான் வேத வாசிப்புன்னு சொல்லலை. இதே கிட்டத்தட்ட அது ஜோசியம் நிலைக்கு போயிடுச்சு. நல்ல வேயிங் மிஷின்லாம் சில வேலை முந்தி வச்சுருப்பாங்க. அந்த வேயிங் மிஷினில் ஏறி நின்று காசு போட்டோன்னா நம்ம வெயிட் எவ்வளோன்னு ஒரு கார்டு வரும். அந்த கார்டுக்கு பின்னால் ஒரு ஜோசிய வசனம் எழுதியிருக்கும். நீ போகிற காரியம் வாய்க்கும், நீ போகிற காரியம் வாய்க்காது, ஏதோ ஒன்று எழுதியிருக்கும். நிறைய பேர் அந்த கார்டு வந்தவுடனே வெயிட் என்னன்னு பார்க்க மாட்டாங்க, பின்னால் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்பாங்க. அப்படி வேதத்தை நம்ம ஜோசியம் பார்க்குற மாதிரி வாசிக்கிறத சொல்லலை. வேடிக்கையாக நாட்டில் இருக்க பிரசங்கமாக சொல்லுவாங்க. ஒருத்தன் பொண்ணு பார்க்க போனானான். பொண்ணு பார்க்க போகும்போது அன்றே எனக்கு நல்ல வசனம் தார், நல்ல வசனம் தார், நல்ல வசனம் தார் அப்படின்னு ஜெபிச்சுட்டே பைபிளை திருப்பினான். திறந்தா யூதாஸ் நாண்டு கொண்டு நின்று செத்தான்னு வந்துச்சான். சரி என்னாண்டு இல்லாண்டு வேறு வசனம் தார், வேறு வசனம் தார், ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு அப்படியே ஜெபிச்சுட்டே பைபிளை திறந்தான். நீயும் அப்படியே செய்யன்னு இருந்துச்சான். ஐயோ இது கூட நல்லா இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு ஜெபிச்சுட்டு திறந்தானா. செய்கிறதை சீக்கிரமாக செய்யணும்னு வந்துச்சான். ஒருவேளை கர்த்தர் தான் அவனை கொடுத்தாரான்னு தெரியலை. ஆனால் வேதாகமத்தை அப்படி ஜோசியம் போல் வாசிக்கிறதல்ல. சிஸ்டமேட்டிக்காக டெய்லி ஏதோ ஒரு மெத்தடில் நம்ம வேதத்தை வாசிக்கிறது நல்லது. ரெண்டாவது, நம்முடைய ஹேபிட்டில் மெடிடேட்டிங் த வேர்ட். ஒரு வசனத்தை வாசித்து அதை உட்காந்து தியானிப்பது. அவருடைய வசனத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானிக்கிறதுன்னா அதை அப்படியே அசை போட்டுட்ருக்குது. பாஸ்டர் சுந்தரையார் சொல்லுவார், எந்த அளவினால் நீ அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். எந்த அளவினால் நீ அளக்கிறாயோ, எந்த அளவுக்கு நீ அதை அசை போடுறாயோ, தியானிக்கிறாயோ. இந்த தியானிப்பு என்பதற்கு பிரியமானவர்களே, நல்ல ஒரு சென்னை தமிழில் சொன்னால் பினாத்துறது. அதையே பின்னாத்திக்கிட்டு இருக்குது. கர்த்தர் கைவிட மாட்டார், அதை எப்படியா காப்பாற்றுவார், எப்படியா வழி தரப்பார், பின்னாத்திக்கிட்டே இருக்குது. சென்னை தமிழில் சொன்னால் அதான் தியானம். இது தியானம் என்பது ஒரு முன்னே முட்டி ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே கையெல்லாம் வச்சுட்டு
யோகா பயிற்சி பண்ணுற மாதிரி ஒரு வசனத்தையே அப்படியே மனசில் யோசித்துட்டு இருக்கிறது என்று மாத்திரமல்ல, அதையே பற்றி பேசிக்கிட்டு சிந்திக்கிறது, தியானிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். அப்போ ரீடிங் த பைபிள், இன்னொன்று மெடிடேட்டிங் த பைபிள், மூன்றாவது இதுவும் நம்ம செய்வோம். இதுதான் குறித்து நம்ம இதுக்கு முன்னால் ஒரு செமினார் வச்சோம், இன்டர்பிரட்டிங் த பைபிள், damnable hearsays and wrong interpretations of the scriptures. பிரியமானவர்களே, அந்த யூடியூப் உங்களுக்கு பார்க்க முடியும்னா பாங்க, எப்படிலாம் இன்டர்பிரட் பண்ணுறோம், இன்டர்பிரிட்டேஷனில் எப்படியெல்லாம் தப்பு வருது. சில வேளை வேண்டுமென்றே கள்ள போதர்கள் வேத வசனத்தை புரட்டுகிறார்கள். கேட்டுக்கு ஏதுவாக வேத வசனத்தை புரட்டுறாங்க. சிலர் தங்களுடைய அறியாமையினால் புரட்டுறாங்க. ப்ரீடெக்சுவல், கான்டெக்சுவல், அதை பற்றி பேசியிருக்கு. சிலது ப்ரிஸ்கிரிப்டிவ், சிலது இன்ஸ்ட்ரக்டிவ், செய்தே ஆகணும், இட்ஸ் ப்ரிஸ்கிரைப்ட் லைக் எ மெடிசன். சிலது பொதுவான ஒரு போதனை, இன்ஸ்ட்ரக்ஷன். கமாண்ட்மெண்ட்னு சொல்லுவோம், ப்ரிசப்ஷன் சொல்லுவோம், கட்டளை, கற்பனை, ஒன்றொன்றுக்கு வித்தியாசம் இருக்குது. நியாய பிரமாணங்கள், பிரமாணம் என்ன, கட்டளைன்னு என்ன, கற்பனை என்ன, எதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும், கான்டெக்சுவலாக அப்படி சொல்லணும், நம்ம ப்ரீடெக்சுவலாக சொல்லக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் அவங்க சபையில் சொல்லியிருக்காரு, எத்தனை பேர் சொன்னாங்களோ தெரியல, அவர் சொன்னதை எனக்கு சொன்னாங்க. சபையில் சொல்லியிருக்காரு, கிறிஸ்மஸ் பைபிளில் போட்டிருக்கு, நாட்களை விசேஷிக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷிக்கிறார்கள், விசேஷியாதவர்களோ கர்த்தருக்கென்று விசேஷியாது இருக்கிறார்கள். நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவது கர்த்தருக்கென்று கொண்டாடுகிறோம், கொண்டாடுறவர்களும் கர்த்தருக்கென்று கொண்டாடாமல் இருக்கிறார்கள். நம்ம ஒருவரை குறை சொல்லக்கூடாது. இப்போது இது எப்படி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அந்த இடத்துல பவுல் ஒரு பாபிலோனிய பண்டிகை கொண்டாடுறத பற்றி சொன்னாரா? அப்படியான நம்ம தீபாவளி கொண்டாடலாமே, அப்படியானா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலாமே. விநாயகர்னா யார்? விநாயகர்னா நல்ல புருஷன் அர்த்தம். நல்ல புருஷன் யார்? இயேசு தானே. அப்போ விநாயகர் சதுர்த்தினா என்ன? யாருடைய பிறந்த நாள்? இயேசு பிறந்த நாள் தானே. விநாயகருடைய சதுர்த்தி தப்பா? பிரியமானவர்களே, டிசம்பர் 25 யாருடைய பிறந்த நாள்? டியோனிசஸ் பிறந்த நாள். யார் டியோனிசஸ்? போதை தெய்வம். என்ன சொல்கிறது போய் பாருங்கள். டியோனிசஸ் பிறந்த நாள் டிசம்பர் 25. எத்தனை நாள் கொண்டாடுவாங்க தெரியுமா? 12 நாள். என்றைக்கு அது முடியும் தெரியுமா? ஜனவரி 5 ராத்திரி. அதாவது ஜனவரி 6 ஆரம்பிக்கும்போது அது முடியும். டிசம்பர் 25 ஆரம்பிக்கும்போது தொடங்கி, அதாங்க டிசம்பர் மாதம் கட்டுற ஸ்டாரை ஜனவரி மாதம் வகுப்பாங்க. பிரியமானவர்களே, ஒரு போதை தெய்வத்தினுடைய பிறந்த நாள், அதை தைரியமாக நம்ம கொண்டாடுறோம், அதே மெத்தடில் கொண்டாடுறோம். அதனால தான் இன்றைக்கி குடியெல்லாம் ரொம்ப முக்கியம். தீபாவளி நாளை விட 2% இருக்கிற கிறிஸ்தவங்க அன்றைக்கு டாஸ்மார்க் விற்பனை அதிகமாக இருந்தது என்றால் எப்படி கொண்டாடி இருக்காங்க கிறிஸ்தவங்க பாருங்கள். தெய்வத்துக்காக குடிக்கிறவன் தெய்வத்துக்காக குடிக்கிறான், தப்பாது. குடிக்க இஷ்டமானான் குடித்துக்கொள். குடிக்கும்போது ஜோமெண்ட்டு குடிக்க வேண்டியதானே. அவர் நாம மகிமைக்காக. சென்னையில் உள்ள ஒரு பெரிய பெந்தேகோஸ்தே சபையில், ஒரு பெரிய அப்போஸ்தலனால் உருவாக்கப்பட்ட சபையில் டிங்கிரி டிங்கலை பாடியிருக்காங்க. உங்களை நிறைய பேர் தெரியும். வேர் ஆர் வி கோயிங்? அந்த சபையை சேர்ந்தவங்க சொல்லுங்க இருக்குங்க. எங்கேயே போகுது சபை? டிங்கிரி டிங்கலை யார் பாட்டு? குடிகாரன் பாட்டு. அதுக்கு இயேசு பிறப்புக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? துணிந்து அந்த பாட்டை சபையில் தெரியாதவர்கள் பாடிட்டா கூட பரவாயில்ல.
அங்கே நாட்களை விசேஷிக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷிக்கிறார்கள், விசேஷங்கள் கர்த்தர் என்ன கான்டெக்ட்டில் சொன்னார். சபை ஆரம்பித்த புதுசு, யூத மார்க்கெட்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க, அவங்க ஓய்வு நாளில் விசேஷிக்கிறாங்க. தேவன் கொடுத்த பண்டிகைகள், பஸ்கா பண்டிகை, இந்த மாதிரி பண்டிகைகள் எல்லாம் அவங்க விசேஷிக்கிறாங்க. அந்த எல்லா பண்டிகைகளும் நம்மளும் ஆவிக்குரிய பிரகாரமாக கொண்டாட வேண்டிய பண்டிகைகள் தான். இப்போ பிற எண்ணத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்களும் இந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று சில யூதர்கள் கட்டாயப்படுத்தும் போது, விருத்தச்சேதனம் பண்ண வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் போது, அந்த பேக்ரவுண்டில் பவுல் சொல்கிறாரு, நாட்களை விசேஷிக்கிறவர்கள் கர்த்தருக்கு என்று விசேஷிக்கிறார்கள். இதை நான் வெளியே இந்த டாப்பிக்கை சொல்ல ஆரம்பிக்கும் போதே நம்ம விஓடி வந்திருக்க பாஸ்டர் அவுட் ஆஃப் கான்டெக்ட், அது யூத பண்டிகைகளை பற்றிலாம் சொல்லியிருக்குங்கிறார். அப்போது பிரியமானவர்கள், இங்கே இருக்கிற ஒரு இளம் ஊழியருக்கு அது யூத பண்டிகை பற்றி சொல்லியிருக்குன்னு தெரியும் போது, ஒரு மூத்த ஊழியருக்கு தெரியாதா அது யூத பண்டிகை பற்றி சொல்லியிருக்குன்னு? அப்போ வியாக்கியானம் எப்படி ஒரு வார்த்தை எடுத்து தவறான இடத்தில் ப்ரெசன்ட் பண்ணி இந்த பண்டிகையை கொண்டாடிடணும். பாபிலோனிய பண்டிகையை கொண்டாடிடணும், குடிகாரனுடைய பண்டிகையை கொண்டாடிடணும். நீங்கள் வேணாண்டி நான் சொல்கிறத இப்போ முந்தியெல்லாம் நான் சொல்லும்போது அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், டயோனிசஸ் அவன் பிறந்தநாள் என்றைக்குன்னு பாருங்கள், டயோனிசஸ் யாருன்னு பாருங்கள், போதை தெய்வம்னு போட்டிருக்கும். காட் ஆஃப் ட்ரங்கன்னஸ். என்றைக்கு பிறந்தான்? டிசம்பர் 25. எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? 12 நாள் கொண்டாடுவாங்க. என்றைக்கு முடியும்? ஜனவரி 5ஆம் தேதி இரவு, ஜனவரி 6 பிறக்கும்போது நடு இரவு. அதனால தான் ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் ஸ்டார் போட்டிருப்பாங்க, ஏன்னா பிசாசு உள்ள வந்துடக்கூடாது. இதற்குள்ளாக போக வேண்டும் என்ற எவ்வளவு துணிகரமாக வசனத்தை தவறாக வியாக்கியானம் பண்ணுறாங்க. நான் முந்தைய பல வசனங்கள் சொல்லியிருக்கிறேன். தேவன் முகத்தை பார்க்கிறார், அவர் இருதயத்தை பார்க்குறார், முகத்தை பார்க்கல. அது எங்கே சொன்னாங்க? எங்கே நம்ம அதை போய் பொறுத்துறோம்? ஸோ when you interpret a passage, ஒரு பகுதியை வியாக்கியானம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வியாக்கியானம் பண்ணணும். வாசிக்கிறதுலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதோ ஒரு கேலண்டர் வசனத்தை வாசித்துட்டேன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னா பைபிளை ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு பைபிளை திறந்துட்டு ஆண்டவர் எனக்கு வசனம் தந்தாருன்னு சொல்லக்கூடாது. ரெகுலராக சிஸ்டமேட்டிக்காக வாசிங்க, கர்த்தர் பேசுவார். மெடிடேட் பண்ணுறதுன்னு அதையே தியானித்து அதையே பினாத்திக்கிட்டு இருக்கிறது. இன்டர்பிரட்டிங், நீங்கள் அந்த செமினார் வரலன்னா அதை தயவுசெய்து திரும்ப கேட்டு பாருங்கள். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளும் தவறான வியாக்கியானங்களும், வசனத்தை தப்பு தப்பாக இங்கேருந்து எடுத்து அங்கேருந்து எடுத்து இங்கே நான் கிறிஸ்மஸ் கொண்டாடணும், அதுக்கு ஒரு வசனத்தை பிடிச்சி அங்கே ஓட்ட வச்சுக்கிறது. ஒரு குடிகாரனுடைய பண்டிகையை நான் கொண்டாடணும், அதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? இயேசு பிறந்தார்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். இயேசு பிறந்தார் என்று வரலாற்றிலேயோ புராணத்திலேயோ டிசம்பர் 25 இல்லை. சூரியனுடைய பிறந்தநாள் என்று வானசகஸ்திரம் கரெக்டாக சொல்லுது. இன்றைக்குள்ள சயின்ஸ். பிரியமானவர்களே, டயோனிசஸ் பிறந்த நாள் சொல்லி இயேசு பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொண்டாடி இருக்காங்க. இப்போ இந்த பண்டிகைகள் நான் இப்போ கிறிஸ்மஸ்க்காக சொல்ல வரல, வியாக்கியானம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ ஆயிரக்கணக்கான ஜனம் அதை நம்புகிறாங்கல்ல. நாட்களை விசேஷிகள் கர்த்தருக்கு பைபிளில் போட்டிருக்கு, நம்ம நம்ப பண்ணிடுறோம்ல. நீங்கள் எத்தனை பேர் டிங்கிரிங்களை பாட்டு எதுக்காக எழுதப்பட்டது, யார் எழுதப்பட்டது? முதல்ல அந்த பாட்டில் வரும், கொஞ்சம் கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நான் போகிறேன்னு சொல்லி. இப்போ அதை கொஞ்சம் மாற்றி ஆண்டியை கூப்பிட்டு போகிறேன்னு போட்டிருக்கோம். அதான பாட்டிருக்கோம். இல்லை இயேசு பற்றி ஏதாவது வருதா? அதில் ஜிங்கிள் பீஸில் இயேசு பற்றி ஒரு வார்த்தை வருதா? அப்போ இந்த இன்டர்பிரட் பண்ணுறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 4வது, ஸ்டடியிங் த பைபிள். இதுக்குள்ளே தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். ஸ்டடியிங் த பைபிள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை எப்படி படிப்பது, ஆராய்ந்து பார்ப்பது, என்னென்ன மெத்தடில் வேதத்தை நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டடியிங் த பைபிள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வசனத்தை வாசித்தா நித்திய ஜீவன் உண்டா?
வேத வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது. வேத வசனத்தை தவறாக வியாக்கியானம் பண்ணுவோம்னா நித்திய அழிவு உண்டு, நித்திய அழிவு உண்டு. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அவபக்தி உள்ள மனிதர்களுக்கு கர்த்தருடைய நியாயமான ஆக்கினை தீர்ப்பு காத்திருக்குது. ஆனால் யார் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும், வாழ முடியும்? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்குறோம், சர்ச் பண்ணுறோம். அதுதான் நம்ம ஸ்டடி என்று சொல்கிறோம். இன்னும் ஒரு சில வசனங்களை நான் சொல்கிறேன், நம்ம வாசிக்கிறது நல்லது. அப்போஸ்தலர் 17:11 வாசியுங்கள். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டோம், வசனத்தை ஏற்றுக்கொண்டோம். இயேசு ரட்சிக்கிறார், ஏற்றுக்கொண்டோம். தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கொண்டான். நான் ஏற்றுக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். வசனத்தை ஏற்றுக்கொண்டேன். அவங்க வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் காரியம் இப்படி இருக்கு. ஆண்டவர் என் மேய்ப்பராக இருந்தால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னா? அப்படியா? யார் அந்த ஆண்டவர்? யெகோவா. யெகோவான்னு என்னது? ஆராய்ந்து பார்க்குறேன், தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்குறேன். வசனத்தை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் அதை ஆராய்ந்து பார்க்கிறபடியினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஒன்று நித்திய ஜீவன், ரெண்டாவது இந்த உலகத்தில் வாழும்போதே நம்ம சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். லெட் கம் வாட் மே. நீ வேணா அந்த குடிகாரன் பண்டிகையை கொண்டாடிக்கோ, நீ வேணா சூரிய பகவான் பண்டிகையை கொண்டாடிக்கோ. நான் பாபிலோனுக்கு உண்டாகும் வாதையை அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ நான் இந்த வேத வசனத்தை தியானிக்க நான் என்ன ஆயிடுறேன்? நற்குணசாலி அப்படின்னா நல்ல கேரக்டர்ன்ற அர்த்தம் இல்லை. குணசாலியான ஸ்திரீனா ஸ்ட்ராங், வேர்ச்சுவஸ், நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவேன். அவன் பிடிச்சானே, இவன் பிடிச்சானே, இவன் இப்படி பண்ணுறான், அவன் அப்படி பண்ணுறான்லாம் வராது. என் 1000 பேர் என் பக்கத்தில் விழுந்தாலும் சரி, 10,000 பேர் என் வலதுபுறத்தில் விழுந்தாலும் சரி, அது என்ன செய்யாது? அணுகாது. யார் வேணாலும் டிங்காலே பாடட்டும், யார் வேணாலும் மரம் வச்சு சுற்றி வரட்டும், இட் டசன்ட் டச் மீ. பிரியமானவர்களே, கேரல் ரவுண்ட்ஸ் போனால் அப்படி ஒரு 100 வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே எப்படியும் ஒரு 1,00,000 கிடச்சிடும் சார். ஒரு வீட்டில் 1000 போட்டால் ஒரு 100 வீட்டுக்கு போய் அப்படி பாட்டு வந்தானே எப்படியும் அந்த 1,00,000 கிடச்சிடும் சார். போ நீ, நான் அந்த பைசாக்காக உள்ளேன்னு சொல்லியே. அப்போ வசனத்தை தியானிக்க நற்குணசாலி அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பர்சனாக மாறிடும். நித்திய ஜீவன் உண்டு. இந்த உலகத்தில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிடும். எதில்? வசனத்தில். வசனத்தை ஏற்றுக்கொண்ட மாத்திரம் போதாது, இரவும் பகலும் அதை டெய்லி அதை ஸ்டடி பண்ணணும். இது என்ன மீனிங், இதுக்கு என்ன, இது எதை காட்டுது? சங்கீதத்திலேருந்து மாத்திரம் ஒரு சில வசனங்களை தரேன், அதை நம்ம சுருக்கமாக வாசித்து கடந்து போவோம். வாசியுங்கள். சங்கீதத்திலிருந்து 27:4. எதற்காக நம்ம ஆலயத்துக்கு வர்றோம்? வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுகிறேன். அவருடைய மகிமையை பார்க்கணும்னா அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும். அப்போ தான் அந்த மகிமையை பார்க்க முடியும். டிங்காலே டான்ஸ் போட்டெல்லாம் மகிமையை பார்க்க முடியாது. சாண்டா கிளாஸ் சுற்றிட்டு இருந்தால் சாண்டா கிளாஸை தான் பார்க்க முடியும். சாண்டா கிளாஸ் என்ன, இன்றைக்கி பாஸ்டர் சபையிலே சாண்டா கிளாஸ் போடுறாங்க. நீங்கள் எந்த கமர்ஷியல் மால் போங்க, அங்கே சாண்டா கிளாஸ் நின்று ஆடிட்டு இருப்பான். எந்த கடைக்கு போனாலும் சாண்டா கிளாஸ் பொம்மையாக வச்சுருக்காங்க அந்த சீசனில். இன்னும் சொல்லப்போனால் பெரிய மால் சாண்டா கிளாஸ் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இந்த டோல்லாம் இருக்குது பாருங்கள், டோல்லெல்லாம் இந்த சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு சிலர் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு வீடு வீடாக பிச்சை எடுக்கிறாங்க. ஒருத்தன் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு டோலில் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்ல, எல்லாம் ஒன்று தான். இதுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் உண்டா? சாண்டா கிளாஸுக்கும் கிறிஸ்துவுக்கும்? அப்போ தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு வேதத்தை ஆராய்கிற சுபாவம் வேண்டும். அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, ஏன் செய்கிறோம் என்றே தெரியாமல்
பெரிய மகன்கள் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் ஹோட்டலுக்கு போங்க, அங்கே ஒரு சாண்டா கிளாஸ் போட்டு ரிசீவ் பண்ணுவோம். அது பக்தியா? இல்லையே. 77:6 வாசிங்க. நிறைய வசனம் இருக்கு, நான் சங்கீதத்தில் மாத்திரம் சுருக்கமாக காட்டுறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். திரும்ப 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, தான் ஆராய்ச்சி செய்கிறது. ஆண்டவர் ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். நிறைய சங்கீதம் எழுதியிருக்காரு, நிறைய பாட்டு பாடியிருக்காரு, நீங்கள் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் நைட்டில் உட்காந்து யோசிங்க, நீங்கள் பண்ண பிரசங்கத்தை யோசிங்க, உங்கள் இருதயத்தோடு அந்த பிரசங்கத்தை பேசுங்க. என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. கொஞ்சம் உங்கள் ஸ்பிரிட்டு இப்படிலாம் பேசினேன்னு என்ன ஆராய்ச்சி செய்யட்டும். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ கேட்குறாரு. உண்மையான ஃபர்ஸ்ட் சாம் ஆரம்பத்தில் காடுடைய சவரன்டி, நம்முடைய சாய்ஸ் என்ன இருக்கு கேட்குறாரு. ஆவி ஆராய்ச்சி செய்து முடிவு என்ன ஆகும் வசிங்க. அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, நிறைய கேள்வி வருது. வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். இப்படி நிறைய ஆராய்ச்சி பண்றாரு. அப்பந்தான் அவருக்கு பதில் கிடைக்கும். அந்த சங்கீதம் முழுவதும் சத்துருக்களுடைய வாழ்வை காணும்போது, ஏன்டா அவங்களுக்கெல்லாம் அப்படி நடக்கு, எனக்கு ஏன்டா அப்படி நடக்கு, வேதனைப்படுறார். இரவெல்லாம் கண் விழிச்சிருக்கார். கடைசியில் முடிவுக்கு வர்றார். முடிவு இருக்கு, முடிவு மகிமை. அப்போது ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நமக்கு அந்த தெளிவு வருது. நேரம் கருதி கடந்து போக 119ஆம் சங்கீதம் 45 வாசியுங்க. நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். உம்முடைய கட்டளைகளை நான் ஆராய்கிறபடியா, ஆராய்ச்சி பண்ணுறதுனால நித்திய ஜீவன் இருக்குது, ஆராய்ச்சி பண்ணுறதுனால நம்ம நற்குணசாலிகளாக இருக்கிறோம், ஆராய்ச்சி பண்ணுறதுனால நமக்கு நிறைய காரியங்களை குறித்த தெளிவு கிடைக்குது, ஆராய்ச்சி பண்ணுறதுனால விசாலத்தில் நடப்போம், எங்கேயும் தடுமாற மாட்டோம். வாட் இஸ் ரைட் ஐ நோ, ஏன் ஆராய்ந்து பார்த்துருக்கேன். இப்போ எடுத்தோன்னே நான் அந்த பாபிலோனிய பண்டிகைகளை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, பல மணி நேரம் அதை நான் சிஎஸ்ஐ பெண்ணிலேருந்து வரேன். நீங்கள்லாம் 5 முக்கு ஸ்டார் 6 முக்கு ஸ்டார் பார்த்துட்டிங்கன்னா, நான் 96 முக்கு ஸ்டார் என் கையாலேயே செய்திருக்கிறேன். கிறிஸ்மஸுக்காக தீபாவளியிலேயே வெடி வாங்கி வீட்டில் சேர்த்து வச்சு கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெடி போடணுன்னா, அவன் வீட்டு முன்னால் மாத்திரம் வெடி பேப்பராக கிடக்குது, கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம வீட்டு முன்னால் வெடி இருக்கணும் அப்படின்னு அந்த வெடி பேப்பர் கிடக்குது. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், பண்டிகை கொண்டாடி இருக்கேன். அந்த பின்னணி தான் நான். ஒரு ஐயா சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் டிசம்பர் 25 இயேசு பிறக்கலை அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப என்ன இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணேன், ஆராய்ந்து பார்க்கிறேன். அப்போ நீங்கள் விசாலத்தில் நடக்க முடியும். 1919 நினைக்கிறேன், ஒரு திருமணத்துக்கு போயிருக்கிறேன். திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய ஊழியக்காரர், என்னோட எவ்வளோ மூத்தவர், அவர் அந்த திருமணம் முடிஞ்சோடனே என்கிட்ட சொல்கிறாரு, இப்போல்லாம் அவங்க தாலி கட்டிக்கலாம் தான் விட்டுருவேன் அப்படின்னாரு. உடனே இருக்கு, நீங்கள் அக்காவுக்கு தாலி கட்டிட்டீங்களா ஃபஸ்ட்டு? சீ அப்படி எனக்கும் வச்சு, உங்களுக்கு சீ, உங்கள் பொண்டாட்டிக்கு சீ, அந்த சீ எடுத்து நமக்கு வாக்கரிசி போடுறோம், வாயில் பூசிக்கிட்டாலும் சரி, கையில் கழுத்தில் பூசிக்கிட்டாலும் சரி, நம்ம சும்மா இருக்கணுமான்னு. என்ன இப்படி கோவப்படுறீங்க? ஆமாம், நீங்கள் கேட்டால் உங்களுக்கு சீங்கிறீங்க, தாலி கட்டால் பரவாயில்லைங்கிறீங்க. என்ன இது புரியலையே, தாலி கட்டுறது சரி அப்படின்னா நான் போய் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டுவேன், தப்புனா நான் விசுவாசிகளுக்கு தப்புன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணேன். கிட்டத்தட்ட
ஒரு மாதம் 1.5 மாதத்தில் 60 மணி நேரத்துக்கு மேலாக வேதத்திலிருந்து, இலக்கியங்கள்லேருந்து, தமிழ் பண்பாட்டிலிருந்து, பிரியமல்ல ராப்பி சேதுபிள்ளை நகையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு, திருக்குறளில் நகையை பற்றி என்ன வருது, எப்படி இது நகை வந்தது, எதனால் நகை வந்தது என்று சொல்லி பல மணி நேரம் ஆராய்ந்தேன். அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு செமினார் வைத்தேன். கடைசி கால சபையும் நகை அலங்காரமும். அதை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. கடைசியில் அடையாள மொழியாக 2 ஸ்திரியை பற்றி ஆண்டவர் சொல்கிற ஒரு அடையாளம். பாபிலோன்கிற ஸ்திரியை பற்றி விளக்கும் போதே அந்த பாபிலோன் ஸ்திரீ ஒரு அடையாளம் தான். ஒரு பெண்ணாக விளக்கும் போதே அந்த பெண்ணுக்கு என்ன போடுறாரு, அவள் விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலும் பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் தன்னை அலங்கரித்து, அது யார், பாபிலோன்கிற ஸ்திரீ. அப்புறம் சபையை பற்றி சொல்லும்போது அவளுக்கு வெண்வஸ்திரம் உடுத்தப்பட்டது, பரிசுத்தவங்களே நீதினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தா. ஓஹோ, இதான் அடையாள மொழியா? பாபிலோங்கிற ஸ்திரியை காட்டணும் எப்படி காட்டணும், சபையை காட்டணும் எப்படி காட்டணும், பைபிள் எப்படி இருக்கா? ஜெனிசிஸ்லேருந்து வெளிப்படுத்தின விசேஷம். நான் ரொம்ப ஆராய்ந்தேன்னு சொல்லலை. நீங்கள் விசாலத்தில் நடக்கணும்னா ஆராய்ந்து பார்க்கணும். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னாலும் சரி வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. சரி, எப்படி அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டடி பண்ணலாம்? இதுக்கு ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, ஸ்கூலுக்கெலாம் நம்ம போவோம், டைம் வைக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு டைம் வைங்க. வாரத்தில் 3 நாள் நான் 3 ஹவர்ஸ் உட்கார போகிறேன், இல்லை டெய்லி 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். டெய்லி 9 to 10 என் ஸ்டடி டைம். எப்படி ஸ்கூலில் பாடம் படிக்கிறதுக்கு டைம் இருக்குதோ, நான் எந்த பைபிள் காலேஜெலாம் பண்ணலைங்க, பைபிள் காலேஜுக்கு போனவங்க, பைபிள் காலேஜ் டீச் பண்ணுறவங்கெல்லாம் இருக்கீங்க. அதான் சொல்கிறேன், ஒரு ஸ்டடி டைம் வேணும். இது ரீடிங் இல்லை, டெய்லியோ வாரத்தில் 3 நாளோ இல்லை வாரத்தில் 1 நாளோ எப்படி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டடி டைம்னு வைங்க. ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு டைம், வாசிக்கிற நேரத்தில் இல்லை. 2வது, ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு டேபிள், சேரு, இந்த இடத்துல உட்காந்து படிக்க போகிறோம். ஸ்கூலில் ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஸோ உங்கள் மைண்ட் செட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். எங்கே உட்காந்து படிக்க போகிறேன், என்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் வேணும். 3வது, இந்த ஸ்டடிக்கு உங்களுக்கு வேண்டியது பிரியமானவர்களே தேவையான ரிசோர்ஸஸ், உதவி நூல்கள், இதெல்லாம் வச்சுக்கோங்க. அது என்னென்னு நான் பின்னால் சொல்கிறேன். இதெல்லாம் உங்கள் கூட இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ண முடியும். அது எதை எப்படி ஸ்டடி பண்ணணுன்னு டைம் இருந்தால் நான் பின்னால் சொல்கிறேன். பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம் பைபிள் வாசிக்கும்போது. பைபிள் வாசிக்கும்போதே அது முக்கியம். உங்கள் ஸ்டேஷ்னரி உங்கள் பக்கத்தில் இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலிருந்து ஒரு டைரி, ஒரு பென்னு, ஒரு பென்சில் இல்லாமல் நான் உட்காரவே மாட்டேன். இன்னைய வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. பைபிள் வாசிக்கும்போது அதுவும் ஊழியக்காரில் இருக்கிறேன்னா பக்கத்தில் ஒரு நோட்புக்கு பென்னு இல்லாமல் உட்காரவே கூடாது. இதில் டிஜிட்டலில் காப்பி பண்ணுறீங்கன்னா அதுக்குரிய கருவி இருக்கலாம், லேப்டாப்பு, பேடு, கம்ப்யூட்டர், ஏதோ ஒன்று. அந்த ஸ்டேஷ்னரி கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் படிக்க முடியும். சரி, அதுக்குரிய இதோடு சேர்த்து நாங்கள் போர்டில் எழுதிக்கோங்க. லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பிரியமானவர்களே, படிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இதனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் நடத்துறது போல் ஒரு ஜெபம் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. இப்போ படிக்கிறதுக்குரிய ஒரு சில மெத்தட்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்பாக உலக வரலாற்றில், இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, உலக வரலாற்றிலேயே, இந்த 6000 ஆண்டு வரலாற்றிலேயே முதலாக வேதம் என்று அறியப்பட்டது நம்முடைய வேதாகமந்தான். நம்முடைய வேதாகமந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு பிற வழிபாட்டு முறையில் அவங்க வேதம் என்று சொல்லுகிற
அந்த வேதங்கள் இதெல்லாம் கூட 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் தான் அது உண்டாயிருக்கணும். அந்த வேதங்கள் எழுதப்பட்ட மொழி, அந்த சமஸ்கிருத மொழி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக எங்கேயுமே அது பயன்படுத்தப்பட்ட ஆதாரமே இல்லை. 4ஆம் நூற்றாண்டில் தான் இந்த வேதங்கள் வந்திருக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய முகமதிய நண்பர்கள் பயன்படுத்துகிற வேதாகமும் மிக பின்னால். ஆனால் வேதம் என்று அறியப்பட்ட முதல் சட்ட புத்தகம் நம்ம கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் தான். இது ஒரு வரலாற்று உண்மை. இந்த வேதத்துக்கு என்று அநேக தனிச்சிறப்பு இருக்குது. 1500 ஆண்டு கால இடைவெளியில் 49 தனிப்பட்ட நபர்களால் பல்வேறு பின்னணியில் ராஜாக்கள், ஆடு மேய்க்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, பல்வேறு பின்னணியிலிருந்து வந்தவங்க, அடிமையாக இருந்தவன், அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எழுதுனது, வனாந்தரத்தில் வச்சு எழுதுனது, ஜெயிலில் இருந்து எழுதுனது, இப்படி பல சூழ்நிலைகளிலிருந்து எழுதப்பட்ட 1500 ஆண்டு காட வழியில் 49 பேரால் எழுதப்பட்டு பிரியமாலே சற்றேன்னு பிழை இல்லாமல் ஒரே கருத்தில் இருக்க ஒரே நூல் இந்த நூல் ஒன்று தான். மற்ற எந்த நூலும் இத்தனை காலவடியில் எழுதப்படலை. ஒருவருக்கு ஒரு தேவதூதன் வெளிப்படுத்தினதை எழுதியிருக்காரு. முன்னுக்கு பின்னுக்கு மரணே இருக்கிறதில்ல. ஆனால் எழுதுன ஒரு தப்பு இல்லை. தேவதூதன் அன்னைக்கு இப்படி சொன்னார், தேவதூதன் இன்னைக்கு இப்படி சொன்னார். அப்போ தப்பு யாருடைய தப்பு? எழுதுன ஒரு தப்பா? அவர் சொன்னதை கேட்டு எழுதியிருக்காரு. நம்ம இதில் ஒரு சில இடங்களில் தான் அவரை கேட்டு எழுதணும். மற்ற எல்லா இடங்களிலும் அவரால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு எழுதுனது மனிதர்கள் தான். தேவ ஆவியினால் உந்தப்பட்டு எழுதியிருக்கிறார்கள். மொழி நடையில் வித்தியாசம் உண்டு, சொல்லாடலில் வித்தியாசம் உண்டு, இலக்கணங்களில் வித்தியாசம் உண்டு. எழுதுனதெல்லாம் மனிதர்கள் தான். அன்றைக்கு ஒரு கல்விமானாகிய தானியேல் எழுதுனது தான் அந்த ஸ்டைல் தான் இருக்கிறதுலே த பெஸ்ட் ஸ்டைல் இந்த பைபிளுங்கிறாங்க. பவுல் ரொம்ப படித்தவன், பேதுரு எப்படியோ கல்லாதவர், எழுத படிக்க தெரிய எப்படியோ அப்படி எழுதுறாரு. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் ஒரே ஆவியினால் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. இதை எப்படி படிக்கலான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அப்ரோச். இந்த 7 மெத்தடில் தான் படிக்கணும் என்று அல்ல, எனக்கு பிரயோஜனமாக இருந்த 7 மெத்தடை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் மெத்தட், பிரியமானவர்களே, பொதுவாக சொல்லுகிற ஒரு சொல்லாடல், ஒரு தொலைநோக்கி முறை. ஆங்கிலத்தில் டெலஸ்கோபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து ஒரு டெலஸ்கோப்பை வச்சு நம்ம வானத்தெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப டீட்டெயில்டாக தெரியாது. அந்த கான்ஸ்டலேஷன்ஸ் தெரியும், அந்த நட்சத்திர கூட்டம் தெரியும், சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களை பார்க்க முடியும். இங்கேருந்து ஒரு டெலஸ்கோப்பை வச்சு பார்க்குறோம், தூரத்துலேருந்து பார்க்குறோம், தூரம் நோக்கி. அதே போல் பைபிள் அப்படியே ரொம்ப உள்ளெல்லாம் போகாமல் அப்படியே தூரத்துலேருந்து பார்க்குறோம். பைபிள்னால் என்ன? புக்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை, புக்ஸ். அப்படியா? என்ன, எத்தனை புக்ஸ் இருக்குது அந்த பைபிளுங்கிற நம்ம சொல்கிறதுல? எத்தனை புக்? 66 புக்ஸ் இருக்காங்க. அப்படியா? அது என்ன டிவிஷனில் இருக்குது? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்னு இருக்குது. 2ஆக பிரிஞ்சுருக்காங்கம்மா. எப்படி பிரித்தாங்க? எப்படி அந்த ஏற்பாடு ஆச்சு? அது என்ன ஏற்பாடு, இது என்ன ஏற்பாடு? அப்புறம் பழைய ஏற்பாட்டில் எத்தனை புக்கு இருக்குது? 39 புக்கு இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 27 புக்கு இருக்குது. அப்படியா? பார்க்குறோம். இதுதான் அதனுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்க்குற மாதிரி. ரொம்ப டீட்டெயிலாம் ஒன்றும் பார்க்கல. இது யாரெல்லாம் எழுதுறான்? மோசே மாதிரி ஒரு லீடர் எழுதியிருக்காரு, தாவீது மாதிரி ஒரு ராஜா எழுதியிருக்கிறாரு, மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு பேதர் எழுதியிருக்கிறாரு, பவுல் மாதிரி ஒரு பெரிய கல்விமான் எழுதியிருக்கிறாரு. மோசே அவர் அவர் அன்னைக்கு ஈஜிப்டில் உள்ள யூனிவர்சிட்டியில் எல்லா ஃபேக்கல்ட்டியும் படித்தவர், சர்வ கலை அப்படியா? இந்த தாவீது அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாருங்க. படிக்கிறோம்.
இந்த மார்க் யார்? லூக்காக்கு இயேசு தெரியுமா? பார்த்துருக்காரா? பார்த்ததே இல்லைங்க, மற்றவங்க சொல்கிறத கேட்டு எழுதியிருக்காருங்க. அப்படியா? அந்த யூதானா யாருங்க? யூதா யாக்கோபுடைய சகோதரன் சொல்கிறாரு. அந்த யாக்கோபு இயேசுடைய சகோதரனாக இருக்கணும். அதனால் யூதா இயேசுடைய சகோதரனாக இருக்கணும். ஒரு எலிசிட் பண்ணுறோம். இவங்களாம் எழுதியிருக்காங்களா? ஒரு தொலைநோக்கில் பார்க்குறோம். அந்த பழைய ஏற்பாடு எப்படிங்க? இப்போ அது எப்படி என்ன மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்குது? இல்லை, முதல் 5 புத்தகங்களை ஆகமம்னு சொல்கிறாங்கங்க. அப்புறம் மீதி வரலாற்று புத்தகங்கள் கொஞ்சம் இருக்குங்க. யோசுவாவிலேருந்து இஸ்ரவேலுடைய வரலாறு, அந்த ராஜாக்களுடைய வரலாறு, இஸ்ரவேல் எப்படி 2ஆக பிரிஞ்சுது, யூதா இஸ்ரவேல்னு எப்படி வந்துச்சு, அவங்க 2 பேரும் எப்படி சிறைப்பட்டு போனாங்க, அந்த வரலாறுலாம் இருக்குங்க. அப்படியா? ஆமாங்க, இதெல்லாம் வரலாற்று புத்தகங்கள். அப்புறம் வேறு என்ன இருக்குது? சிலதெல்லாம் ஒரு கவிதை மாதிரி உள்ள புத்தகங்கள்ங்க. என்ன கவிதை மாதிரி என்ன புத்தகம் இருக்குது பார்க்குறோம்? சங்கீதம் இருக்குது, நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி, எல்லாம் கவிதை மாதிரி இருக்குது. அப்புறம்லாம் தீர்க்கதரிசன புத்தகம். அது என்ன பிரிச்சுருக்கு? 2ஆக பிரிச்சுருக்காங்க. மேஜர் ப்ராஃபிட், அது என்னங்க மேஜர் ப்ராஃபிட்? அவங்கள ரொம்ப பெரிய ஆளுக்குள்ளோ இதெல்லாம் மைனர் ப்ராஃபிட்லாம் இல்லைங்க, அது இல்லைங்க. ஏன் அப்படி பிரிச்சுருக்காங்க? ஏன் இதெல்லாம் மேஜர் ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க? ஏன் இதெல்லாம் மைனர் ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க? ஏன் இப்படி பிரிச்சுருக்காங்க? அப்படி சும்மா தூர பார்வை பார்க்குறோம். மைனர் ப்ராஃபிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபஸி குறிப்பாக ஒரு காலத்தை சேர்ந்தது மெஜாரிட்டியாக. அடுத்தால நினைவு பட்டணத்துக்கு என்ன நடக்கும், அடுத்தால இஸ்ரவேல் சிறையிருப்பு எப்படி இருக்கும், அங்கேயும் பெத்லகேமில் அவர் பிறப்பார் அப்படின்னு பின்னால் வரக்கூடிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் மீகாவில். குறிப்பாக ஒரு காலத்துக்குள்ளாக அவங்களுடைய ப்ராஃபஸி இருக்கும். இப்போ ஏசாயாவில் ஒரு வார்த்தை எடுத்தோன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தாளின் மேல் இருக்குன்னு சொன்னாலே 3 யுகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். நமக்கு ஒரு பாலகன் எங்கே பிறந்தார்? பெத்லகேமில் பிறந்தார். எப்போ பிறந்தார்? கிறிஸ்துவுக்கு முன் 4 பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எங்கே கொடுக்கப்பட்டார்? கல்வாரியில் கொடுக்கப்பட்டார். எப்போ கொடுக்கப்பட்டார்? கிறிஸ்துவுக்கு பின் 30 கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா கால இடைவெளி கிட்டத்தட்ட 32-33 ஆண்டு கால இடைவெளி. அப்புறம் அடுத்தது கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். அது எப்போ? 2000 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு பெரிய கால இடைவெளி. அப்போ அந்த ப்ராஃபஸியில் இவ்வளோ இடத்த ஸ்பேன் இருக்கு. எசேக்கியேல், தானியேல், அவங்கெல்லாம் நீண்ட காலத்துக்கு உலகத்தில் பல நாடுகள் நடக்கிற சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கும். வரப்போகிற பிரபு அவன் என்ன பண்ணுவான், தானியேல் சொல்கிறார். இப்போ எப்படி மேஜர் ப்ராஃபிட் மைனர் ப்ராஃபிட் பிரித்தாங்க, அதே மாதிரி புதிய ஏற்பாடு வருவாங்கன்னா முதல் 4 புத்தகங்கள் நற்செய்தி நூல்கள். இந்த ஏஞ்சலிஸையும் சில மதங்களில் பின்னாட்களில் அவங்களுடைய ஒரு வேதமாகவே ஏற்றுக்கிட்டாங்க. ஏஞ்சலிஸ், எவாஞ்சலிக்கல் காஸ்பல்ஸ், குட் நியூஸ், அதான் ஏஞ்சலிஸ். அப்புறம் இது ஆரம்பிக்க லூக்கா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அது ஒரு வரலாற்று புத்தகம். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைன்னு பெயர் கொடுத்தாலும் முதல் 12 அதிகாரத்தில் பேதுருடைய ஊழியங்களை குறித்து பார்ப்போம். 13ஆம் அதிகாரத்துலேருந்து பவுலுடைய ஊழியங்களை குறித்து தான் பார்ப்போம். தோமா என்ன பண்ணார், மத்தேயு என்ன பண்ணார், மற்ற அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்கலாம் அங்கே இருக்காது. பேர் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். எல்லா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்றால் டைரி, எல்லா அப்போஸ்தலருடைய டைரியும் அதில் இல்லை. இப்போ முதல் நற்செய்தி நூல்கள் வரலாற்று நூல். பிரியமானவர்கள், அதை தொடர்ந்து பவுலுடைய நிருபங்கள். பவுலுடைய நிருபங்கள் 2ஆக பிரிக்கும். சபைக்கு எழுதின நிருபங்கள், ஊழியர்களுக்கு எழுதின நிருபங்கள். அப்புறம் என்ன வருது? பொதுவான நிருபங்கள். பேதுரு, யோவான், யூதா, இவங்க யாக்கோபு எழுதின நிருபங்கள். 5வது தீர்க்க தரிசன புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷம். பழைய ஏற்பாட்டையும் 5ஆக பிரிக்கிறோம். ஆகமம், வரலாறு, சங்கீதம், பெரிய தீர்க்க தரிசனங்கள், சின்ன தீர்க்க தரிசனங்கள். புதிய ஏற்பாட்டையும் 5ஆக பிரிக்கலாம். நற்செய்தி நூல்கள், வரலாற்று நூல், பவுலுடைய நிருபங்கள், பிரியமானவர்களே பொதுவான நிருபங்கள், தீர்க்க தரிசன புத்தகம். இந்த நற்செய்தி நூல்களை 2ஆக பிரிக்கலாம்.
சினாப்டிக் காஸ்பல், ஜொஹானியன் காஸ்பல். இந்த முதல் 3 நூல் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அந்த 3 கொஞ்சம் இணையாக இருக்கும். யோவான் எழுதுனது வித்தியாசமாக இருக்கும். இந்த 4 நூல்கள்லையுமே வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? டெலஸ்கோபிக். ஜெனரலாக பார்க்குறோம். மத்தேயு இயேசுவை யூதருடைய ராஜாவாக காட்டுறாரு. மார்க்கு இயேசுவை நல்ல ஒரு அடிமையாக, குஷ்டரோகியை தொடுறாரு, தீட்டுள்ள பெண் வந்து அவள் வஸ்திரத்தை தொட விடுறாரு, எல்லாம் அதில் தான் இருக்கும். அவர் ஊழியம் செஞ்ச வந்தார், வேலை செய்ய வந்தார், வாஞ்சன்னா வருவார். லூக்கா அவரை பூர்ண புருஷனாக, புருஷோத்தம, ஒரு புருஷோத்தம பூர்ண புருஷனாக காட்டுறார். இவங்க 3 பேரும் 3 வித்தியாசமான கூட்டத்துக்கு எழுதுகிறாங்க. இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் கழித்து, 1ஆம் நூற்றாண்டு இறுதியில் யோவான் சபைக்கு எழுதுகிறார். அவர் இந்த மிராக்கிள்ஸ் இதெல்லாம் ரொம்ப எழுதலை. இதை தீர்க்க பார்வையில் சொன்னால் ஒரு சிங்கமாக, யூதருக்கு ராஜாவாக மத்தேயு எழுதுகிறார். ஒரு காளையாக, ஒரு பணி சேரவனாக, குஷ்டரோகியை தொடர்றாரு, தீட்டுள்ள பெண் வந்து தொடரா, பாடையை தொடர்றாரு, எல்லாம் அவர் எழுதுறாரு. கூப்பிட்டாண்டா வாங்க, உடனே இந்த வீட்டுக்கு போகிறாரு, வெளியே உட்காந்து சாப்பாடு போட்டால் சாப்பிட்றாரு. ஒரு அடிமையின் ரூபம், ஒரு எருதுவாக மார்க்கு காட்டுறார். ஒரு மனுஷனாக, ஒரு பூரண புருஷனாக லூக்கா காட்டுறார். அவர் ஆரம்பிக்கும் போதே ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்க மாட்டார், ஆதாமுக்கு போயிடுவார். இவரை இந்த யூத குலத்துக்குள்ளே அடக்க மாட்டார், ஆதாம்லேருந்தே இவரை கொண்டு கனெக்ட் பண்ணுவார். இயேசு பிறப்பை சொல்லும்போது யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்காருன்னு அவங்க தேடி வந்தாங்க. சிலுவையில் அறையும்போது இவர் யூதருடைய ராஜான்னு சொல்லி எழுதுகிறாங்க. இந்த 2மே லூக்காவில் கிடையாது. சிலுவையில் யூதருக்கு ராஜான்னு எழுதி வச்சது கிடையவே கிடையாது. இவர் யூத கொல்லனே காட்ட விரும்பலை. யோவான் கடைசி நாட்களில் சபைக்கு எழுதுகிறார், உயர்ந்த கழுகாக காட்டுறார். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனில் இருந்து, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் இருந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணார். அப்படியே போயிட்டார். நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த கடைசி ஒரு சம்பவம், அந்த ராபோஜனம், மத்தேயு, மார்க், லூக்கா ஒரு அதிகாரத்தில், அந்த ஒரு அதிகாரத்தில் ஒரு பகுதி தான் இருக்கும். ஆனால் அந்த இறுதி ராபோஜனம் மாத்திரம் 13, 14, 15, 16, 17 5 அதிகாரங்களில் யோவான் எழுதுகிறார். உயிர்த்தெழுதலை பற்றி மற்ற எல்லாரும் ஒரு அதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த உயிர்த்தெழுதலை பற்றி மாத்திரம் இவர் 2 அதிகாரம் எழுதுவார், 20, 21. இவருடைய நோக்கெல்லாம் ரொம்ப வித்தியாசம். அந்த லாஸ்ட் 2 days ரேதர், அப்புறம் 3 நாள் கழித்து உயிர்த்தெழுதுறார். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அதுக்கு மாத்திரம் அவர் 21 அதிகாரத்தில் 8 அதிகாரம் அதுக்கு பயன்படுத்தியிருக்கார். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் படித்தேன். அப்படி ஏன் இவ்வளோ பண்ணியிருக்கேன்? ஸோ அந்த காஸ்பல் டிஃப்ரெண்ட். இப்படி நம்ம வேதத்தை கொஞ்சம் அப்படி ஒரு ஃபுல்லாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யார் எழுதுனா, எப்போ எழுதுனாங்க, எதுக்கு எழுதுனாங்க, யாருக்கு எழுதுனாங்க, எப்படி எப்படி வேதத்தை பிரித்து வச்சுருக்காங்க, நம்ம எப்படி எப்படி படிக்கலாம், இதில் கேள்வி கேட்குறவங்களுக்கு எப்படி பதில் சொல்லலாம். ஒரு டெலஸ்கோபிக் மெத்தட். 2வது மெத்தட், பிரியமானவர்களே, 2வது மெத்தட் மைக்ரோஸ்கோபிக் மெத்தட். மைக்ரோஸ்கோபிக் மெத்தட்னா நுண்ணோக்கி முறை, அது தொலைநோக்கி முறை. நுண்ணோக்கி முறை அது என்னங்க? நுண்ணோக்கி முறை அப்படின்னா ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு, ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு உள்ள 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 நோண்டி போடும். நிறைய கேள்வி கேட்கணும். என்ன இது? உள்ள போய் ஆராய்ந்து பார்க்கணும்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூறலாமா? உலகத்தில் அன்பு கூறலாமா? உலகத்தில் அன்பு கூர்ந்தா அவனுக்கு தேவ அன்பு இல்லைன்னு பைபிளில் போட்டிருக்க. இங்கே இயேசு உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு இருக்கப்போ என்ன சொல்லியிருக்குது? உள்ளே போகிறேன், மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குது. என்னது இது? என்ன உலகம்? அங்கே சொல்லப்பட்ட உலகம் என்ன, இங்கே சொல்லப்பட்ட உலகம் என்ன? ஒரே மாதிரி தான். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு இல்லைன்னு வாசித்தேன். இங்கே அவர் அன்பாக இருந்தார்னு போட்டிருக்க. பிரியமானவர்களே, அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவன் எவனோ, அவரை ஏற்றுக்கொண்டவன் எவனோ. நம்மெல்லாம் இங்கிலீஷில் தப்பான ஒரு வார்த்தை நிறைய பேர் சொல்லலாம், அக்செப்ட் ஜீசஸ். இயேசுக்கு யாருடைய அக்செப்டன்ஸும் தேவையில்லை. அங்கே அக்செப்ட் ஜீசஸ்னால் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ரிசீவ் ஜீசஸ். இயேசுவை நல்லவர்னு ஒத்துக்கிறனால ஒரு பைசா பிரயோஜனம் இல்லைடா. இயேசு தான் உண்மையான தேவன் சொல்கிறனால பிரயோஜனம் கிடையாது. இயேசு ரொம்ப நல்லவர்னு சொல்கிறனால பிரயோஜனம் கிடையாது. நீ இயேசுவை ரிசீவ் பண்ணுறியா? அங்கே ரிசீவ்னு போட்டிருக்க. அது என்னது? இன்றைக்கு உலகத்தில் இயேசு நல்லவர்னு சொல்லி எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அங்கே வார்த்தை என்ன? ஏற்றுக்கொள்ளணுமா, அக்செப்ட் பண்ணணுமா? எப்போ நீ விசுவாசித்து இயேசு உண்மையாகவே வந்தார்னு விசுவாசிக்கிறாங்க. கிறிஸ்மஸுக்கு உலக தலைவர்கள் எல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க. பிரியமானவர் நம்முடைய தலைமை அமைச்சர் கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கே போயிருக்காரு. இயேசு பிறந்தார் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அன்றைக்கி நாங்கள் ஒரு சின்ன மெசேஜ் தேட்டரில் ஒரு தம்பியை கூட்டு சின்ன ஸ்கிட் மாதிரி போட்டேன். தம்பி, நீ உயிரோடு இருக்கேங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீ பிறந்ததுக்கு என்னப்பா ப்ரூஃப் இருக்குது? நீ உயிரோடு இருக்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ பிறந்தங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? அப்படி தானே? இப்போ இயேசு மரித்தார் தெரியும்ல, பிறந்தது தானே மரிச்சிருப்பார். அப்போ பிறந்ததை நினைவு வரணும். பிறந்ததெல்லாம் ஒன்றுமே மகிமை இல்லையே, மரித்ததுனால தானே மகிமை. இயேசு பிறந்தார் என்பதை கொண்டாடணும். அவர் மரித்தார்ங்கிறது உலக வரலாறு. பிறந்திருந்தால் தானே மரிச்சிருப்பார். அவர் பிறந்ததுனால நமக்கு பிரயோஜனம் எங்கேயுமே சொல்லப்படலையே. இயேசு மரித்ததுனால தானே உள்ள பயம் சொல்லப்பட்டிருக்கு. அவரே என் பிறந்த நாள் நினைவு கூறுங்கன்னு சொல்லலையே. எதை நினைவு கூற சொன்னார்? மரணத்தை தானே நினைவு கூற சொன்னார். லாஜிக்கலாக யோசித்து பாருங்க. அப்போ அவர் விசுவாசிக்கிறது, எதை நான் விசுவாசித்தால் எனக்கு புண்ணியம் உண்டு. அவங்க இயேசு பிறந்தார் கொண்டாடுற கோயிலுக்கு போகிறாங்க, என்ன பிரயோஜனம்? எல்லா தலைவர்களும் பிறந்தநாள் விழாவை, இயேசு பிறந்த விழாவை கொண்டாடுறாங்க, என்ன பிரயோஜனம்? அதனால் அவங்க இயேசு விசுவாசிட்டாங்க. விசுவாசிக்கிட்டோம். இயேசு விசுவாசத்த பிரயோஜனம் உண்டா? இதுதான் மைக்ரோஸ்கோப். இயேசு விசுவாசிக்கிறாங்க. இயேசு பிறந்தார்னு விசுவாசிக்கிறாங்க. இயேசு மரித்தார்னு விசுவாசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்தவங்களுடைய கடவுள்னு விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டாங்களா? யாராவது என்னுடைய ரட்சகன் ஏற்றுக்கொண்டாங்களா? கிறிஸ்மஸ்க்கு போனவங்க என்னங்க பைபிள் வாசிக்கிறோம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் ரட்சிக்கப்படும்படிக்கு. பிரியமானவர்கள், அப்போ நம்ம என்ன செய்யணும்? உள்ளே போய் 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 அதை கொஞ்சம் அக்குவேர் ஆணிவேராக பிரித்து ஆராய்ச்சி பண்ணுகிறோம். அதான் மைக்ரோஸ்கோபிக் மெத்தட். டெலஸ்கோபிக் அப்படி மேலே ஜென்ரலாக பார்க்குறோம். இன்னும் க்ளோஸராக பைபிள்னால் புக்ஸு எவ்வளோ யார் எழுதியிருக்கா, எப்போ எழுதுனாங்க, அதில் என்ன 2 டிவிஷன் இருக்குது, இந்த பழைய ஏற்பாடு என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது, புதிய ஏற்பாடு என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது,
அதுக்குள்ளாக என்னென்ன எப்படி வாசிக்கலாம் பார்க்குறோம். இது ஒரு ஸ்டடி. இன்னொன்று மைக்ரோஸ்கோபிக். ஒவ்வொரு கான்செப்ட், வெறும் வசனம் என்றல்ல, ஒவ்வொரு கான்செப்டையும் எடுத்து, வெறும் வசனமாக எடுத்தல்ல, நம்ம உள்ளே போய் அங்கே என்ன சொல்லியிருக்கு, என்ன வார்த்தை சொல்லியிருக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கு, அக்செப்ட் பண்ணு, ரிசீவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கு, அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. ரிசீவ் பண்ணுறதுனா என்ன? இயேசு பிறந்தார்னு விசுவாசிக்கிறனால யாருக்காவது பிரயோஜனம் உண்டா? இயேசு மரித்தார்னு விசுவாசிக்கிறனால யாருக்காவது பிரயோஜனம் உண்டா? வரலாற்றில் இயேசு மரித்தார், நான் விசுவாசிக்கிறேன், சிலுவையில் அறைந்து இயேசு கொல்லப்பட்டார், நான் விசுவாசிக்கிறேன், அதனால் ஒரு பைசா பிரயோஜனம் உண்டா? இல்லை. இயேசு மரித்து உயிர் தெழுந்தார், நான் விசுவாசிக்கிறேன், பிரயோஜனம் உண்டா? ஒரு பைசா கிடையாது. நீ ஏற்றுக்கொண்டால் தான் பிரயோஜனம். அந்த இயேசுவை உன் தேவனாக நீ ஏற்றுக்கொண்டால் தான் பிரயோஜனம். விசுவாசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? யோசிப்பார். இதுதான் மைக்ரோஸ்கோபிக் மெத்தட். ஒன்று ஆராய்ந்து பார்க்குறோம். மூன்றாவதாக பிரியமானவர்களே, டாபிக்கல் மெத்தட். ஒரு டாபிக் எடுத்து, அந்த ஒரு தலைப்பு, ஒரு டாபிக், அந்த டாபிக் எடுத்து படிக்கணும். பேப்டிசம், திருமுழுக்கு எப்படி வந்துச்சு, அதனுடைய கலாச்சார பின்னணி என்ன, இது கிறிஸ்தவத்தை சேர்ந்ததா இல்லைன்னா உலக பழக்கமாக இருந்ததா, இயேசு வந்த பிறகு திருமுழுக்கு வந்தது. பிரியமாலே, பேப்டிசம் என்பது சொல்லினுடைய பொருள் என்ன? அது என்ன சொல்லு? கிரேக்க சொல்லா? பேப்டிசம் என்றால் என்ன? முழுகுதல். ஒரு கப்பல் மூழ்கிட்டா கூட ஷிப் இஸ் பேப்டைஸ்ட் அப்படிமா. ஏன் அப்படி முழுகிறத இங்கே யூதர்கள் கொண்டு வந்தாங்க? ஆனால் ராமேஸ்வரத்தில் பிரியமல்ல, இந்த ரயில்வே கிரவுண்டில் பெரிய கன்வென்ஷன் வச்சுருந்தாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டியூப்லைட், அவ்வளோ பெரிய கன்வென்ஷன். தம்பி மாதிரிலாம் கூட வந்திருந்தேன். அதான் முதல் முறையாக நான் ராமேஸ்வரம் போகிறேன். முதல் நாள் 5 நாள் கூட்டம். புதன்கிழமை பேச ஆரம்பிக்கும் சொன்னேன். நம்முடைய பாரத தேசத்தில் ராமபிரானுடைய புனித பாதங்கள் பட்டதாக நம்பப்படுகிற இந்த பூமியில் நான் பேசுகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி தான் ஆரம்பித்தேன். ராமர் ரொம்ப நல்லவர். வரலாற்று பின்னணி. ராவணனோட யுத்தத்துக்கு போகிறார். ராவணனை கொல்ல முடியல. அவருடைய தம்பி துணையோடு தந்திரமாக அவனை கொன்றுறாரு. அதனால் இவர் ரொம்ப நல்லவர். இவர் மனசு அடிச்சுக்குது. அந்த பாவத்துக்கு காரணமாக இருந்த அந்த வில்லை அவர் முறிச்சு போட்ட இடம்தான் தனுஷ்கோடி. வில்லை முறித்த இடம் தனுஷ்கோடி. ஆனாலும் அவருக்கு திருப்தி வரல. நம்ம பாரத மண்ணில் திரும்ப அவர் கால் பதிப்பதற்கு முன்பாக அந்த கடலில் மூழ்கி, அந்த அக்கினி தீர்த்தம் சொல்கிற இடத்துல தன்னுடைய பாவ பரிகாரத்துக்காக அவர் மூழ்கி எழும்பினார். ஆனாலும் அவர் திருப்தி வரல. அங்கே 12 இடங்களில் அவர் மூழ்கி எழும்பினார். அதனால தான் இன்றைக்கும் ஒரு பழக்கம் உண்டு. கங்கையில் மூழ்கினால் போதாது, ராமேஸ்வரத்தில் மூழ்கணும். ராமேஸ்வரத்தில் மூழ்கினா போதாது, கங்கையில் போய் மூழ்கணும். இது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு வரலாற்று சம்பவம். பாவ பரிகாரத்துக்காக தண்ணியில் மூழ்கிற ஒரு பழக்கம் எல்லா நாட்டிலையும் இருந்திருக்கு. சாதாரண சொல்லாடலில் சொல்லுவோம், நான் குடிக்கு முழுக்கு போட்டுட்டேன். ஒருத்தன் சண்டை போட்டு வீட்டை விட்டு போகிறான்னா, போடா போ, தலை முழுகிட்டு போடா, தலை முழுகிட்டு போ, இனி இந்த வீட்டுக்கு வராது. மூழ்கிட்டு அந்த தொடர்பு அற்று போயிட்டு என்ற ஒரு எண்ணம் இருந்தது. இயேசு திருமுழுக்கு எடுப்பதற்கு வருவதற்கு முன்பாகவே யோவான் திருமுழுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். பழைய வாழ்க்கைக்கு முழுக்க போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவதற்கு அடையாளமாக இருந்த ஒன்று.
இயேசுவும் அந்த திருமுழுக்கு எடுத்தார். இன்றைக்கு அதை நம்ம ஒரு சாக்கிரமந்தாக செய்கிறோம். பாருங்கள், பேப்டிஸ்டை ஸ்டடி பண்ணணும். என்னென்ன பேப்டிசம் பற்றி சொல்லியிருக்கேன். ஏசியலுக்கு ஒரு ட்ராக் போட்டேன், தேவ ஆலோசனைன்னு சொல்லி. பேப்டிசம்னா என்ன? தேவ ஆலோசனை. அவர்களோ ஞானஸ்நானம் எடுக்காதபடிக்கு தேவ ஆலோசனையை தள்ளி போட்டார். பேப்டிசம்னா என்ன? தேவ நீதியை நிறைவேற்றுவது. இயேசு சொல்கிறார், இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. பேப்டிசம்னா என்ன? தேவனோடு பண்ணுகிற ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்குது. ஸ்டடி பண்ணணும். பேப்டிசம் எடுக்கும்போது என்ன நடக்குது? கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறோம். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறும். பேப்டிசம் எடுக்கலைன்னா என்ன ஆகும்? எப்படி பேப்டிசம் எடுக்கணும்? ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்சஸ் எப்படி பேப்டிசம் எடுத்தாங்க? பேப்டிசத்தை பற்றி பவுல் என்ன எழுதுறாரு? தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல ஞானஸ்நானத்திலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக, உயிர்த்தலின் மேல் உள்ள விசுவாசத்தினால அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். என்ன நடக்கு? ஞானஸ்நானம் எடுக்கலாம் என்ன ஆகும்? அவங்க தங்களுக்கே கேடு உண்டாக்கத்தக்கதாக தேவ ஆலோசனை தள்ளி போட்டார்கள். ஸ்டடி பண்ணணும். ஒரு டாபிக், அந்நிய பாஷை. அந்நிய பாஷைனால எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது. என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது? அந்நிய பாஷை பேசுறதுனால உள்ள 7 ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசியிருக்கேன். எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அந்த டாப்பிக்கை ஸ்டடி பண்ணணும். ஏன் அந்நிய பாஷை பேசணும்? சர்ச்சுனா என்ன? செகண்ட் கம்மிங்னா என்ன? என்ன நடக்கு? நகையை பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்கு? இது பெந்தேகோஸ்தே உபதேசனோட கூட நான் அப்படி எடுக்கலை. இது பெந்தேகோஸ்தே உபதேசம் எங்கள் சுந்தரையா சொன்னார், நல்ல போடல. அப்படி இல்லை, ஸ்டடி பண்ணுங்க. எங்கள் சபையில் ஒரு ஃபேமிலி இருந்தது. ராபர்ட் சைமன் சொன்னார்னு நகையை கலத்திட்டாங்க. அப்புறம் கணவன் மனைவி நல்ல அருமையான குடும்பம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்னொரு சபைக்கு போனாங்க. அந்த சபையில் நகையெல்லாம் போட்டிருக்கதை பார்த்தாங்க. திரும்ப நகை போட்டாங்க. ஏன் போட்டிங்கன்னாங்க, ராபர்ட் சைமன் பிரசங்கத்தை கேட்டு கலத்துட்டோம், அப்புறம் எங்களுக்கு அதெல்லாம் தப்பாக தெரியல போட்டுட்டோம்னாங்க. அப்புறம் அவளுக்கு அந்த சில ஆண்டுகள் கழித்து அந்த சபை பிடிக்கலை. எங்களுக்கு கர்மேல் மாதிரி வரல பாஸ்டர், நாங்கள் திரும்ப கர்மேலுக்கு வந்துடுறோம் பாஸ்டர். லேசாக சிரித்தேன். கர்மேலுக்கு வரணும், நாங்கள் நகையை கலத்திடுவோம் பாஸ்டர்னாங்க. கர்மேலுக்கு வரணும் என்ன கலத்திடுவாங்களா? நகையை கலத்திடுறோம் பாஸ்டர்னாங்க. நல்லா ஜெபிக்க போங்கன்ட்டு. ஆனால் ஒரு சின்ன வருத்தம், கர்மேலுக்கு வராமலே அவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்க இளம் வயதிலேயே. ஆரம்பத்தை கட்டுற மாதிரி ஏன் கற்று அடி தரலாம் சொல்ல தரல. அப்போ அந்த உபதேசம் அவங்களுக்கு தெரியல. அந்த டாபிக் அவங்க ஏன் நகை போடலாமா போடக்கூடாதா, ஏன் போடலாம், போடலைன்னா கண்டிப்பாக போடணும், போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, ஏன் போடக்கூடாது, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு, ஆபிரகாம் ஏன் நகை கொடுத்து விட்டான் எலேசார்ட்ட, தாவீது காலம் எப்படி இருந்துச்சு, சாலமன் காலம் எப்படி இருந்துச்சு. படிக்கணும், ஸ்டடி பண்ணணும். எனி டாபிக் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்ற கூட நீங்கள் படிக்கணும். ரேப்சர், பழைய ஏற்பாட்டில் ரேப்சரை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? ரேப்சருங்கிற வேடே என்ற ஒருத்தவங்க சொன்னார். ரேப்சருங்கிற வேடே பைபிளில் இல்லைன்னார். நான் சொன்னேன், பைபிளுங்கிற வேடே பைபிளில் இல்லைன்னு. அவர் கோபமாக சொல்கிறாரு, ரேப்சருங்கிற வேடே பைபிளில் இல்லை. பைபிளுங்கிற வேடே பைபிளில் இல்லை. பைபிள்னா என்ன, ரேப்சர்னா என்ன? ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து நீங்கள் படிக்கணும். முதலாவது ஒரு தொலைநோக்கி வச்சு டெலஸ்கோப் வச்சு படிக்கிற மாதிரி ஜென்ரலாக தெரியணும். ரெண்டாவது ஒவ்வொரு கான்செப்டுடைய ஆழமும் நமக்கு தெரியணும். மூன்றாவது ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் நமக்கு தெரியணும். நான்காவது, இது நம்மள அநேக செய்வோம், பிரியமானவர்களே, அனாலிட்டிக்கல் மெத்தட்.
பகுப்பாய். இந்த அனாலிட்டிக்கல் மெத்தட் தான் நம்ம நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறோம். கெட்டகுமார் கதை எதுக்கு இயேசு சொன்னார், அந்த அப்பா ஏன் மோதிரம் போட்டார், எதுக்காக மோதிரம் போட்டார் சொன்னார், எதுக்காக அங்கே டான்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறோம். இது எப்படி, இது ஏன் அவனை இப்போ கேட்டாங்க இல்லையா, ஏன் அந்த ஊசா அவன் ஆண்டவர் அடித்தார், ஏன் ஆரோனுடைய பிள்ளைகளை தேவன் கொன்றார், கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க, பகுத்து ஆயிங்க. இங்கே எப்படி நடந்திருக்கு, இங்கே எப்படி நடக்க, என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும். அனாலிட்டிக்கல் மெத்தட் திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பதுக்கு ரொம்ப முக்கியமான மெத்தட் அனாலிட்டிக்கல் மெத்தட். அனாலிட்டிக்கல் மெத்தட் அதை அனலைஸ் செய்து பார்க்குறோம். இந்த அனலைஸ் செய்து பார்க்கும்போது நீங்கள் 3 காரியங்கள் குறிச்சிக்கோங்க. ஒன்று, அந்த கலாச்சார பின்னணி தெரியணும், கல்ச்சரல் பேக்ரவுண்ட். இப்போது சாமுவேல் அந்த அமலேக்க ராஜாவுடைய தலையை வெட்டி கையில் தூக்கிட்டு வரான். இன்றைக்கி ஒரு தீர்க்கதரிசி செய்ய முடியுமா? ஒரு பாஸ்டர் போய் கழுத்தையை வெட்டி தலையை கையில் தூக்கிட்டு வர முடியுமா? அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க எப்படி பழகினாங்க, யாக்கோபுடைய அன்றைக்கு யாக்கோபு வாழ்ந்த கலாச்சாரம் என்ன, இந்த கலாச்சார பின்னணி நமக்கு நல்லா தெரியணும். 2வது, அன்றைக்குள்ள பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு, அன்றைக்குள்ள சட்டத்திட்டங்கள், அரசியல் சட்டத்திட்டங்கள். அன்றைக்கு பிலாத்து நீங்களே பார்த்துக்கோங்க, அவர் கொல்லன்னா கொன்னுக்கோங்க அப்படின்னு இன்னைக்கு கோர்ட்டில் சொல்ல முடியுமா? இன்றைக்கி சீஃப் ஜட்ஜி சொல்ல முடியுமா நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, எங்கள் பைபிளில் போட்டிருக்க சாமுவேல் கழுத்தை வெட்டினான், அதனால் நான் கழுத்தை வெட்டுவேன், அப்படியே யார் கழுத்தையும் வெட்ட முடியுமா? இன்றைக்குள்ள சட்டத்திட்டங்கள் என்ன, நம்ம எந்த நாட்டில் வாழ்கிறோம், அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, செய்யலாமா செய்யக்கூடாதா? எங்கள் யாக்கோபு ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அவங்க அக்காவை கட்டிக்கிட்டான், அப்புறம் தங்கச்சி சேர்த்துக்கிட்டான், அவங்களுக்கு 2 வேலைக்காரிங்க இருந்தாங்க, அவங்களையும் சேர்த்துக்கிட்டான், எல்லாரோடையும் படுப்பான்னு போய் நம்ம படுக்க முடியுமா? சட்டம் ஒத்துக்குமா? அப்போ அன்றைக்குள்ள அந்த சம்பவத்தை பார்க்கும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இது எதனால சொல்லியிருக்கு, இன்றைக்கு அதை எப்படி நம்ம எடுக்கணும். ஏசு பேருக்கு மீன் பிடி, அந்த மீன் வயத்துக்குள்ள ஒரு காசு இருக்குது, அதை எடுத்து நமக்காக போய் டேக்ஸ் கட்டிட்டு வாங்குறாரு. இன்றைக்கு அதை அப்ளை பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு அது என்ன செய்யணும்? லேண்டு வாங்கியிருக்கோம், அந்த லேண்டுக்குள்ளே வெட்டுறோம், பார்த்தா ஒரு பெரிய பானை நிறைய கோல்டாக இருக்குது, ஆகா இந்த புதையல் ஆண்டவர் எனக்கு கொடுத்தா இன்றைக்கி எடுத்துக்க முடியுமா? நம்ம வீட்டில் ஒரு காக்கா வந்து உழுது, அந்த காக்கா வயத்தை தந்தால் ஒரு பெரிய தங்க நகை இருக்குது, ஆண்டவர் கொடுத்தாலும் போட்டு வெளியே போகிறீங்க, அது பக்கத்து வீட்டுக்காரிங்க நகை பார்த்தா என்ன பண்ணுவா? இந்த செயின் காரணம் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், செயின் போட்டு வந்திருக்கான்னு பிடிச்சிக்க மாட்டாங்க. அன்றைக்குள்ளே இன்றைக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனாலிட்டிக்கல் மெத்தட். ஒன்று சொன்ன கல்ச்சர், இன்னொன்று அந்த பொலிட்டிக்கல் லாஸ், அங்கே என்னென்ன பிரமாணங்கள் இருக்குது, எப்படி செய்யணும். 3வது, அனலைஸ் பண்ணும்போது ஹிஸ்டாரிக்கல். இதில் ரொம்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சின்ன காரணம், யூத கலாச்சாரம் என்று கூட சொல்ல மாட்டேன், வேத கலாச்சாரத்துக்கும் நம்முடைய திராவிட கலாச்சாரத்துக்கும் ரொம்ப ஒற்றுமை உண்டு. தமிழர்களாக திராவிடர்களாக இருக்கிற நாம் வேதத்தை பின்பற்றுவது மிக எளிது. திராவிட கலாச்சாரத்தில் நகை கிடையாது, கிறிஸ்தவத்தில் நகை கிடையாது. அப்போ தமிழர்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்றுவது ரொம்ப எளிது. நகை என்பது ஆரிய கலாச்சாரத்திலிருந்து வந்தது, திராவிட கலாச்சாரத்தில் நகை கிடையாது. இன்றைக்கும் திராவிடர் கழகத்தில் ஒவ்வொரு ஆண்டு தாலி அகற்று விழான்னு ஒரு விழா நடத்துவாங்க. தாலி அகற்று விழா
அப்படின்னு. தாலி கட்டுறதில்ல. இந்த திராவிட சித்தாந்தத்துக்காக நான் சொல்கிறேன். நம்ம இந்தியா சுதந்திரம் கிடைக்கும்போது மகாத்மா காந்தி சொன்னார், இது உண்மையான சுதந்திரம் அல்ல. என்றைக்கு ஒரு பெண் நகை அணிந்து கொண்டு ராத்திரி தனியாய் போக முடியுமோ அன்றைக்கு தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம்னார். உடனே பெரியார் தான், பெரியார் மண்ணு நம்ம சொல்லுவோம், பெரியார் சொன்னார், அது ஏன்டா பொம்பளை மாத்திரம் நகை போட்டு போகணும், என்றைக்கு பெண்ணும் நகை போட வேண்டாம் என்று இருக்கிறது அன்றைக்கு தான் உண்மையான சுதந்திரம்னார். பெண்ணு நகை போடுறதே அடிமைத்தனம் தானே. அவன் நகை போட்டு போகிறது சுதந்திரமா? நகை போடுறதே அடிமைத்தனம் தானே. அவன் நம்முடைய திராவிட கலாச்சாரத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் வேதத்துக்கும் ரொம்ப எளிமையான தொடர்பு உண்டு. பிரியமானவர்களையும் அநேக காரியங்கள் ஆரிய கலாச்சாரத்திலிருந்து வந்தது. இருக்கட்டும் ஒரு பக்கம். ஸோ அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணும்போது இந்த 3 பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. ஒன்று கல்ச்சர், இன்னொன்று பொலிட்டிக்கல், இன்னொன்று ஹிஸ்டாரிக்கல். இது எப்படி வந்தது, ஹிஸ்ட்ரியில் எப்படி வந்தது? ஏசாயா சொல்கிறார், மணவாளன் தன்னை நகையினால் அலங்கரிப்பது. என்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்? ஏன் அதை அவர் சொல்கிறாரு? அவங்களுடைய கல்ச்சராக எதை வச்சு சொல்கிறாரு? அதை நம்ம வேத வசனம் பைபிளில் போட்டிருக்க மணவாளன் நகையினால் அலங்கரிக்கலாம். அப்புறம் மணவாளன் நாளைக்குமே மணவாட்டி அலங்கரிக்கா? காது குத்திக்கோங்க பெரிய மேனுவல். அப்போ நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ சமீபத்தில் இந்த அன்னக பிரதிஷ்டையை ஏற்றுக்கொள்கிற பின்னணியில் ஒரு மூத்த ஊழியர், அவரோட பேசும்போது அது அன்னகராக இருக்கிறது சிறப்பு தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ரூமில் வச்சு தாங்க. எங்கெங்க பைபிளில் போட்டிருக்கு? பைபிளில் இருக்கு இல்லையா, அவங்க வரம் பெற்றவங்கன்னு இருக்கு இல்லையா, பெரிய ஊழியக்காரர் வரம் பெற்றவங்களா இப்படி இருக்கா? என்ன ஃபஸ்ட் இப்படி கேட்குறீங்க? அப்படி இருக்குல்ல, எங்கே இருக்குங்க? ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக தங்களை அன்னகர். ஐயோ அப்படி இல்லையே, தெரியல, எங்கே இருக்கு? மத்திய 10. ஓ அதை சொல்கிறீங்களா? கேட்ட அதை சொல்கிறீங்களா? என்ன அங்கே இயேசு கிறிஸ்து விவாகத்தினுடைய மேன்மையை பற்றி சொன்னாரா, இல்லைன்னா அன்னக பிரதிஷ்டனுடைய மேன்மையை பற்றி சொன்னாரா? சுருக்கமாக சொல்கிறேன், அங்கே இயேசு விவாகத்தினுடைய மேன்மையை பற்றி சொல்கிறார். அன்றைக்கு விபச்சார முகாந்திரமே இல்லாமல் நீ தள்ளி விடக்கூடாதுங்கார். அன்றைக்கு ரவிமார்கள் என்ன சொன்னாங்க? நீ விரும்புகிற மாதிரி உனக்கு உப்பு போடலைன்னா உனக்கு ஏற்ற துணை கிடையாது, அவளை தள்ளி விட்டுடலாம். ஏற்ற தொண்டனா நீ விரும்புகிற மாதிரி உனக்கு அவளுக்கு உப்பு போட தெரியணும். நீ எதிர்பார்க்குற மாதிரி அவளுக்கு உப்பு கூட போட தெரியலன்னா அவளை நீ தள்ளி விடலாம்னு சொன்ன காலத்தில் இயேசு சொல்கிறாரு, இல்லை அவள் விபச்சாரத்தில் கையை மையமாக பிடிபட்டால் ஒழிய நீ தள்ளி விடக்கூடாதுங்கிறார். அந்த கூட்டத்தில் ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான், காரியம் அப்படி இருந்தால் கல்யாணமே கட்டாமல் எவ்வளோ கட்டிக்கணுமா, அவள் இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணுவாங்களாம், நம்ம அவளோட சேர்ந்து மாறி அடிக்கணும். எப்பா இது வேண்டாம்ப்பா, கல்யாணமே கட்டிக்காமல் இருந்துடலாம் போல அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான் கூட்டத்தில். அந்த கமெண்ட் அடிக்கும்போது இயேசு பதிலாக இது எல்லாரும் ஏற்றுக்க முடியாதுடா, அதுக்குன்னு கொடுப்பன இருக்கணும், வரம் பெற்றவர்களுக்கே தகும்னு 3 கேட்டகரி சொல்கிறார். ஒன்று பிறக்கும்போதே அவன் அன்னக நான் பிறந்திருக்கணும், இன்றைக்குள்ள வழக்கச்சொல்ல பிறந்தால் 9ஆக பிறந்திருக்கணும், இல்லை மனுஷரால் அவன் அன்னகர் ஆக்கப்பட்டிருக்கணும், இல்லை அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோன்னு தன்னை அன்னகர் ஆக்கியிருக்கணும். வரம்பெறலுக்கு இது தகுன்னு சொன்னது 3 கேட்டகரி சொல்கிறாரு. ஆமாம் கேட்டுக்கிட்டேன். ஆமாம். 2வது ஒரு கேள்வி கேட்டேன். இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் யூத மார்க்கத்தில் அன்னகர்கள் தேவாலயத்துக்கே போக முடியாது, கிறிஸ்தவ சபை இன்னும் பிறக்கவே இல்லை. அப்போ இயேசுவின் நாட்களில் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவங்க யார்? யூதர்களா? இல்லை. கிறிஸ்தவ சபையே பிறக்கலை. அப்போ இயேசுவின் நாட்களில் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவங்க யார்? பிற இனத்தை சேர்ந்தவங்க, பாபிலோனிய மதத்தில் உள்ள ஒன்று. 3வது ஒரு கேள்வி கேட்டேன். வேத வசனத்தில் ஒன்றை கூட்டவும் கூடாது, ஒன்றை குறைக்கவும் கூடாது. அங்கே அன்னக பிரதிஷ்டை எடுத்தவர்களை பற்றி சொல்லியிருக்கா, தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்களை பற்றி சொல்லியிருக்கா? ஆக்கி கொண்டா வெட்டி போடு.
ஒன்று அன்னகர் ஆக்கிக்கோ, போட்டுக்கோ. பவுல் எழுதுறாரு, விருத்த சேதத்தை பற்றி சொல்லுங்க. ஏன்டா அந்த நுனித்தோலை விருத்தை வெட்ட சொல்கிறீங்க? அவங்க அது அறுப்புண்டு போனால் நல்லா இருக்கும், அதை அறுத்து போட்டால் நல்லா இருக்குமேங்கிறாரு. அன்னகர் ஆக்கிக்கோ. அங்கே அன்னக பிரதிஷ்டை பற்றி சொல்லலையே, வசனத்தை மாற்றக்கூடாது. அப்போ என்ன செய்கிறோம்? அந்த வசனத்தை அனலைஸ் பண்ணுறோம். அங்கே என்ன சொல்லியிருக்கு, யாரை பற்றி சொல்லியிருக்கு, என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்கு. இப்படி வேதம் முழுவதையும் 3 காரியம் நினைவச்சுக்கோங்க. கல்ச்சரல், பொலிட்டிக்கல், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் பகுப்பாய்வு செய்து படிக்கிறது 4வது மெத்தட். பிரியமானவர்களே, 5வது மெத்தட் இருக்கு, கேரக்டர் ஸ்டடியிங் மெத்தட். ஒரு வேத பாத்திரத்தை, ஒரு பைபிள் கேரக்டர், அந்த பைபிள் கேரக்டர் எடுத்து ஸ்டடி பண்ணுறோம். அதன் மாதிரி எடுக்கலை, அதுலேருந்து என்னென்ன பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும், அந்த கேரக்டர் விட்ட பிழை என்ன, அதனால் வந்த பின் விளைவுகள் என்ன, அவருக்கும் தேவனுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த கேரக்டரை நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஆபிரகாமுடைய கேரக்டர் என்ன, ஆபேலுடைய கேரக்டர் என்ன, வித் ரெஃபரன்ஸ் டு தி ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ். இவன் ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரித்தார், காயினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கலை. ஒன்று அக்செப்டட், ஒன்று இஸ் ரிஜெக்டட். ஏன் நீங்கள் கொஞ்சம் யோசிங்களேன், ஏன் ஆபேலுடைய பலியை அங்கீகரித்தார், ஏன் காயினுடைய பலியை அங்கீகரிக்கலை? நிறைய இடத்துல தவறான வியாக்கியானம் உண்டு. இவன் ரத்தத்தை கொடுத்தான், ரத்தம் சிந்தனால ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, அவன் வெறும் காய்கறி தான் கொடுத்தான் அப்படிம்பாங்க. அது ரொம்ப தப்பான டீச்சிங். நான்வெஜ் தான் ஆண்டவருக்கு பிடிக்குங்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவருக்கு பானை பலி இருக்குது, போஜன பலி இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த கான்செப்டில் ஆபேலை பற்றி பார்க்குறோம். அவன் அந்த காணிக்கை கொடுக்கறதுல எக்ஸைட் ஆகிறான், போகிறான், போய் எது தலையிட்டார். ஏன்னா முதல்ல பிறந்தது நல்லா கொழுப்பாக இருக்கும், வர வர கொஞ்சம் ஓய்வு குட்டியும்பாங்க, ஆக ஆக கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். நல்ல பெஸ்ட் ஆர்டர் கொடுக்கணும், ஒரு எக்ஸைட்மெண்ட். அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தர் கொடுக்கறதில் முதல் பலனை கொடுக்கணும், தலையீட்டை கொடுக்கணும், அதுலேயும் நல்லா கொழுமையானதை கொடுக்கணும், ஏதோ ஒரு எக்ஸைட்டடாக சூஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த கேரக்டர் ஆண்டவருக்கு பிடிச்சது. இவன் தோட்டத்தை பயிரிடுறான், இவன் கனி தான் கொடுக்க முடியும். இவனும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக போய் அது வவ்வால் கடிச்சிருக்கா, இல்லை புழு இருக்கா, பூச்சி இருக்கா, கொஞ்சம் பார்த்து இதில் நல்ல கொழுமையானது, பெஸ்ட்டானது, அதில் எது முதற் பலனாக இருந்தது அதை ஆண்டர் கொடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் செலக்டிவாக இருந்ததுனால ஆண்டருக்கு அதுவும் பிடிச்சிருக்கும். ஆண்டர் அதை ஏற்றுக்கல. அந்த வேலையில் அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவன் பிரதரை கொன்னானே, பிரதரை மாதிரி நான் திரும்ப காணிக்கை கொடுக்கணும்னு நம்ம யோசிக்கலை. அவன் கேரக்டர் நம்ம படிக்கிறோம். எப்படி அவனுக்கு கொல்லணுங்கிற மனம் வந்தது, சகோதரன் அழிக்கணுங்கிற மனம் எப்படி வந்தது. ஸோ வி ஸ்டடி த கேரக்டர். பைபிளில் ஒவ்வொரு கேரக்டர், நன்மை, அவங்க செய்த தவறுகள், அவங்க செய்த நன்மை, அதை எப்படி தேவன் அங்கீகரிக்காரு. ஆபிரகாம்ல தேவன் எதை பார்க்குறாரு. சின்ன சின்ன கேரக்டர்ஸை கூட நீங்கள் படிக்கலாம். நான் ஏசியில் இருக்கும்போது நான் ஊழியத்துக்கெல்லாம் வரும்னால கொடுத்த சின்ன எப்படி கேரக்டர் படிக்கலாங்கிறதுக்கு சொல்கிறேன். மிஸ் நோபடி அப்படின்னு பேசினேன். மிஸ் நோபடின்னு ஒரு கேரக்டரை பற்றி பேசினேன். மிஸ் நோபடிங்கிற கேரக்டர் யாருன்னா, நாகமான் வீட்டில் வேலை பார்த்து ஒரு வேலைக்கார பொண்ணு. அவள் பேரெல்லாம் சொல்லலை. தாயை விட்டு, தகப்பனை விட்டு, குடும்பத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவன். அவள் எவ்வளோ வேதனை இருப்பாள்.
இங்கே அவ்வளோ அடிமையாக வேலை வாங்குறவங்க எப்படி வேலை வாங்கியிருப்பாங்க? இதை கழுவுனா கழுவணும், இதை செய்யணும், வீட்டை 10 தடவை பெருக்கணும். அடிமை ஒன்றுமே சொல்ல முடியாது. எப்படா விடுதலை கிடைக்கும்னு ஏங்கி இருப்பான். அவளை அடிமையாக வாங்கின அந்த வீட்டு அதிபதிக்கு ஒரு குஷ்டரோகம் இருக்குது. அவளுக்கு அது தெரிய வருது. தெரிய வரும்போது அங்கே இருக்க எலியாட்ட போனால் சுகமாகும்னு அவளுக்கு தெரியுது. சொன்னால் ஏற்றுக்குவாங்களோ மாட்டாங்களோ போய் சொல்கிறா. இந்த வேலைக்கார பெண் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னா இவன் மேலே எவ்வளோ மரியாதை அவங்களுக்கு இருந்திருக்கும். இப்படி அவளுடைய 7 கேரக்டரை பற்றி நான் பேசியிருக்கேன். மிஸ் நோபடி அப்படிங்கிற தலைப்பில். இன்னொரு கேரக்டர் பைபிளில் இல்லை, ஸ்டடி பண்ணுறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு கேரக்டரை பற்றி பேசுகிறேன். அது பைபிளில் இல்லை. அதான் எலிசிட்டி. இயேசு அந்த வனாந்தரத்தில் மீட்டிங் வச்சுருக்கார். ஒரு 10,000 பேர் வந்திருக்காங்க. புருஷர் மாத்திரம் 5,000 பேர், பெண்கள் குழந்தைங்கள்லாம் திறந்து வந்திருக்காங்க. அங்கே ஒரு சின்ன பையன் வந்திருக்கான். அவனுக்குன்னு ஒரு 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்திருக்கான். இது கற்பனை. அதை கொஞ்சம் யோசித்து இவன்ட்டு அந்த 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு சொல்லி எப்படி சீடர்களுக்கு தெரிஞ்சது? அவன் கேட்டவுடனே தனக்குன்னு சாப்பிட வச்சுருந்தது எப்படி அவன் கொடுத்தான்? அதை வச்சு இத்தனை பேர் சாப்பிடும்போது அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? அது வீட்டில் போய் அவன் எப்படி சொல்லியிருப்பாங்க? முழுவதும் கற்பனையில் அந்த கேரக்டரை படிக்கிறேன். இப்படி வேதத்தில் வருகிற கதாபாத்திரங்கள், அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்க என்ன செய்தாங்க, என்ன செய்யலை? இதை எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணலாம்? நம்மகிட்ட இருக்கிற அந்த 5 அப்பம் 2 மீனை நம்ம கொடுக்கும்போது அதனால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போஷிக்கப்படுவாங்கன்னா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஸ்டடி பண்ணுங்க. ஸோ டெய்லி ஒரு கேரக்டர், நான் கேரக்டர் ஸ்டடி பண்ண போகிறேன். இப்போ ஆபிரகாம் பற்றி பழைய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கு, ஸ்டடி பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கலாம். ஆபிரகாம் பற்றி நிறையா எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவங்க அப்பா பற்றி இருக்குது. அதெல்லாம் நம்ம சேகரித்து படிக்கலாம். இப்படி வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேரக்டரை ஸ்டடி பண்ணலாம். 6வது, பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வேர்ட் ஸ்டடியிங் மெத்தட். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பொருள்னு சொல்லி படிக்கணும். நான் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசித்துட்டேன், 2 அதிகாரம் வாசித்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு இல்லைங்க. இது வேணுமானா தகவலுக்காக சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. பைபிள் எழுதப்படும் போது, இல்லாவிட்டால் ஒவ்வொரு புத்தகமும் எழுதப்படும் போது அவங்க சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3லாம் எழுதலை, மொத்தமாக தான் எழுதினாங்க. பின்பு யூதர்கள் பேராட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னால் அவங்க பேராகிராஃபாக பிரித்தாங்க. அதில் சில பிள்ளைகளும் இருக்குது. அவங்க எழுதும்போது சாப்டர்லாம் எழுதலை, ஒரு கருத்தை கொடுத்த வெளிப்பாடில் அப்படி மொத்தமாக எழுதிட்டு போனாங்க. பேராகிராஃபாக பிரித்தாங்க. அதனால் இன்றைக்கும் சில வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா பேராகிராஃபாக இருக்கும் வசனங்களுக்கு. அதான் முதல் பிரிவு வந்துச்சு, பேராட்டம். பிறகு 13ஆம் நூற்றாண்டு, 1600 சம்திங், இந்த 13ஆம் நூற்றாண்டில் தான் வசனமாக பிரித்தாங்க.
வசனமாக பிரித்ததுக்கு சில காரணங்கள் உண்டு. இவ்வளோ வசனம் வாசிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு மனிதர்கள் தேவனால் உண்டான ஒன்றல்ல, நல்லது தான், தப்பு இல்லை, ஈஸியாக நம்ம ரெஃபர் பண்ண முடியுது. யோவான் 3:16 அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுது. வசனமாக பிரித்தார். இந்த வசனமாக பிரித்ததுலேயும் சின்ன பிள்ளைகள் இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா எபேசியர் ஒரே வாக்கியம் 2 வசனத்தில் வரும். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். அப்போ அந்த ஒரு வசனத்தில் என்ன செய்யலை, ஒரு சென்டென்ஸு கம்ப்ளீட்டு ஆகலை, அடுத்த வசனத்தில் அது தொடருது. இப்போ இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம கர்த்தர் ப்ராமிஸ் கொடுத்தாரு, இல்லை ஏதோ ஒன்று சொன்னார்னு வாசித்து விட்டுட்டோன்னா சென்ஸே என்ன செய்யாது, முடியாது. சொல்கிறவங்களுக்கு புரியுதா? அவங்க பிரித்தவங்க ஏன் இப்படி 2ஆக பிரிச்சுட்டாங்கன்னு தெரியல. ஒரு வசனத்தை, ஒரு சென்டென்ஸ் இத்தனை வசனத்தில் வருது, கமா போட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்தில் கமா ஃபுல் ஸ்டாப்லாம் கிடையாது, அதெல்லாம் பின்னால் நம்ம போட்டுக்கிட்டது. இந்த கமா ஃபுல் ஸ்டாப் போடுறதுனால நிறைய பொருள் மாறும். இப்போது இயேசு அந்த கல்லனை பார்த்து சொன்னார், நம்ம வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்லுவோம், எந்த பக்கம் இருந்தாலும் பைபிளில் போடல. கல்லனை பார்த்து சொல்லுவார், இன்றைக்கு பரதேசத்தில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். Verily, verily, I say unto you, today you will be with me in paradise. Verily, verily, I say unto you, today you will be with me in paradise. அந்த கமாவை கொஞ்சம் மாற்றி போடுங்க. Verily, verily, I say unto you, today you will be with me in paradise. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு நாள் என் கூட பரதேசில் இருப்பாய். அந்த கமாவை மாற்றி போட்டால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீ என் கூட பரதேசியில் இருப்பாய். இந்த கமாவை ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா பொருளே மாறிடும். வெரிலி வெரிலி ஐ சே unto you டுடே, இன்னைக்கு நான் சொல்கிறேன்ப்பா, ஒரு நாள் என் கூட நீ பரதேசில் இருப்பேப்பா. இன்னொன்று, மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், இன்னைக்கு நீ என் கூட பரதேசியில் இருப்பேன். இந்த கமெல்லாம் பின்னால் வந்ததுங்க. அப்போது இந்த வசனமாக சாப்டராக பிரித்தது, வசனமாக பிரித்தது இன்னும் பின்னால் 17ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு இறுதி, 17ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தான் சாப்டராக பிரித்தாங்க. இந்த பென்டடெக் மோசே எழுதும்போது 5 ஆகமங்களை எழுதுனாங்களா என்ற ப்ரூஃப் கூட இல்லை. கிரியேஷன்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும், அப்புறம் இவங்களுடைய பயணம் ஒரு புக்கு, பலி செலுத்த வேண்டிய மெத்தட் ஒரு புக்கு, அந்த பயணத்தில் அவங்க நடந்த யுத்தங்கள் மற்ற காரியங்கள் ஒரு புக்கு, அப்படி தனித்தனியாக மோசே எழுதினாரா? இந்த 5 புத்தகங்களாக பின்னாட்களில் பிரிக்கப்பட்டதா அப்படி. ஆனால் எது ரொம்ப முக்கியம்? வேர்டு. அந்த வேர்டு எதை சொல்லுது? மொழிபெயர்ப்பில் சில பிள்ளை நல்ல ஆவியில் நிறைஞ்சு வாசிக்கணும். அந்த வேர்டு வாசிக்கும் போது அங்கே ஒரு பிள்ளை தெரியலாம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, அப்போ என்கிட்ட இருந்த ஒரே ஒரு பைபிள், இந்த ஏதோ ஒரு கன்வென்ஷனில் 5 ரூபாய்க்கு கொடுத்த ஒரு பைபிள் இருந்துச்சு. அந்த விஷயம் வாசிக்கிறேன். அபிஷேகம் பெற்று 2-3 நாள் ஆகிருக்கும். முதல் ரீடிங், நான் ரீடிங்கில் அதையே ஸ்டடிங்னு சொல்லுவேன். எந்த ரிசோர்ஸும் எனக்கு தெரியாது. அப்படி வாசிச்சுட்டே வரேன். ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும்னு இருக்குப்பா. அபிஷேகம் பெற்று ஒரு வாரம் கூட ஆயிருக்காது. அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போயிருக்கு. எனக்கு தலை சுற்றிடுச்சு, என்ன பண்ணுன்னு தெரில. 21 வயசு. பக்கத்தில் ஒரு ஐயா இருந்தாங்க, 80 வயசு இருக்கும், நல்ல ஸ்காலர். ஓடுன அந்த ஐயா இந்த மாதிரி, அப்படியே தம்பியா? ஆமையா, அபிஷேகத்தின் முகம் முறிந்து போன்னு போட்டிருக்கேன், 10, 26, 27 போட்டிருக்கேன். நான் மற்ற டிரான்ஸ்லேஷன் பார்த்து சொல்கிறேன்னாரு. அன்னைக்கு தான் வேறு டிரான்ஸ்லேஷன் இருக்குன்னே எனக்கு தெரியும்.
அன்னைக்கு தான் வேறு டிரான்ஸ்லேஷன் இருக்குன்னே எனக்கு தெரியும். பிரியமானவர் அதில் பார்த்து சொன்னார், தம்பி அது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என்றல்ல, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும்னு இருக்குன்னார். ஓ, அப்படிலாம் மிஸ்டேக் வருமா, வேறு டிரான்ஸ்லேஷன் படிக்கணுமா அப்படின்னு யோசித்தேன். இப்போ நான் வேர்ட் ஸ்டடி பண்ணும்போது அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று அல்ல, மூல மொழியில் அதனுடைய ஆழம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பை த மெசாயா, பை த கிரைஸ்ட், your yoke will be broken. Your yoke will be broken because of the anointed. அபிஷேகம் பண்ணப்பட்டவரால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லியிருக்கு. பிரியமால அதுக்கப்புறம் நான் ஒரு கர்மேல் கிளாரியன் ஒரு மேகசின் நடத்தினேன். இன்னும் எனக்கு அந்த வாஞ்சை தான். அந்த கர்மேல் கிளாரியனில் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு வேர்டு எடுத்து நான் போடுவேன், ஒரு வேர்ட் ஸ்டடி. இந்த வேர்டுடைய மீனிங் என்ன, வேதத்தில் அதனுடைய பொருள் என்ன, நீங்களும் ஒவ்வொரு வேர்டை நல்ல ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் போது இந்த வேர்டு நமக்கு தெரியும். இந்த வேர்டு நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம், இந்த வேர்டு எப்படி அறிந்துள்ள, இது எப்படி கொடுத்துருக்கு, அந்த காலத்தில் அந்த வேர்டு எப்படி பயன்படுத்தினாங்க. நம்ம வெறுமனே வாசித்துட்டு போனால் புரியாது, அது எதை மீன் பண்ணுது. நான் சொன்னது போல் அன்றைக்குள்ள கலாச்சார பின்னணி, பழக்க வழக்கங்கள், இது எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்களோ தெரியல. எசேக்கியேல் 21:21 வாசிங்க. பாபிலோன் ராஜா 2 வழிகளின் முனையாகிய வழி பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிப்பார்ப்பான். ஈரலால் குறிப்பார்ப்பான். நம்ம எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்கோன்னு கூட எனக்கு தெரியல. ஹெப்படோஸ்கோபிக் அப்படிம்பாங்க. ஈரல் நம்மளுடைய வேதனை, உணர்ச்சி எல்லாம் நம்மளுடைய லிவரை பாதிக்குது. இது சயின்ஸ். அன்றைக்கி அவங்க என்ன பண்ண நமக்குலாம் ஒரு பலியிடுறாங்க இல்லையா, அந்த பலியிடுற மிருகத்தினுடைய ஈரல் எடுத்து, இவனுக்காக பலியிட்ட மிருகத்தினுடைய ஈரல் எடுத்து குறி பார்க்குற மாதிரி அந்த ஈரலுடைய ஷேப் எப்படி இருக்குது, அதில் எப்படி கோடு கோடு இருக்குது, அது என்ன டைரெக்ஷனில் அந்த கோடு இருக்குது, அப்படியெல்லாம் பார்த்து இது உனக்கு வரும். அந்த மிருகத்தினுடைய ஈரல் என்னென்ன இருக்குது, அதான் உன் ஈரலில் இருக்குது, உனக்கு இப்படி தான் சம்பவிக்கும்னு சொல்லி ஈரலை வச்சு, ஒரு மிருகத்தினுடைய ஈரலை வச்சு ஜோசியம் சொல்லுவாங்க. அந்த பழக்கம் இன்றைக்கும் சிலர்கிட்ட இருக்குது. ஹெப்படோஸ்கோபி, ஈரலை வச்சு ஜோசியம் சொல்லுவாங்க. ஆமாங்க, அது என்ன போட்டிருக்கு, அந்த ஈரல்ங்கிறது எதை குறிக்க, எழுத்தின்படி உள்ள ஈரல் தானே, வேறையா? வேர்ட் ஸ்டடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நேரம் கருதி நான் கடந்து போகிறேன். வசனங்கள் எடுத்து, இப்போ என்னை நேசிக்கிறாயா, என் மேலே அன்பாக இருக்கான்னு கேட்குறாரு. அவன் அவன் நேசிக்கிறாங்க. இவர் ஏன் அன்பாக இருக்கிறான்னு கேட்டார். அவன் ஏன் நேசிக்கிறான்னு சொன்னான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? 2 தடவை கேட்டு 3வது தடவை நீ என்னை நேசிக்கிறாயான்னு ஏன் ஏசு மாற்றினார்? அங்கே என்ன சொல் விளையாட்டு இருக்குது? இப்படி வசனமாக எடுக்கிறத விட, சாப்டராக எடுக்கிறத விட வேர்டு அடுத்து வேர்ட் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த வேர்டிலிருந்து வாக்கிய அமைப்பு, முழு வாக்கியம், அந்த வாக்கியத்திலேருந்து பேராகிராஃப், மறுபடியும் வேர்ஸ் சாப்டருங்கிறதெல்லாம் பின்னாட்களில் உருவாக்கப்பட்டது. நல்லது தான், ஆனால் அது தெய்வீகம் கிடையாது. இந்த வசனம் சொல்லிட்டு இல்லை, அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும், அந்த கான்செப்ட் ஃபுல்லாக பார்க்கணும், வேர்டு ஃபுல்லாக பார்க்கணும், பேராகிராஃபாக பார்க்க அறிந்திருக்கணும். 7வது, நிறைய மெத்தட் இருக்குது, ஆனால் அந்த 7 மெத்தடோடு நான் நிறுத்துகிறேன். 7வது டாக்ட்ரின் ஸ்டடியிங் மெத்தட், உபதேசத்தை படிக்கிற மெத்தட். என்ன டாக்ட்ரினாக இருக்கட்டும், உபதேசம், டாக்ட்ரின் தான் நமக்கு ஸ்ட்ரக்சர். இன்றைக்கெல்லாம் சிலர் அதுவும் பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம்னு சொல்லுவேன். நமக்கு டாக்ட்ரின்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு டாக்ட்ரின்லாம் முக்கியம். டாக்ட்ரின் தான்ப்பா நமக்கு ஸ்ட்ரக்சரே கொடுக்குது. அதான் எலும்பு. டாக்ட்ரின் முக்கியம் இல்லைன்னா என்ன முக்கியம்? டாக்ட்ரின் தான் முக்கியம். இயேசு உபதேசம் பண்ணினார், உபதேசம் பண்ண தொடங்கினார். பவுல் தெளிவாக உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. அப்படி நீ உன்னையும் உன்னை கேட்கணும் ரட்சித்துக்கொள்ள. நீங்கள் ஃபாலோ பண்ணுற டாக்ட்ரின் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்ட்ரின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
ஸோ அந்த டாக்டரினை படிக்கணும். இப்போ தசமபாகம் கொடுக்கறதெல்லாம் உருட்டு, தசமபாகம் உருட்டு, தசமபாகம்லாம் கொடுக்க வேணாம், தசமபாகம் கொடுக்க நல்லதில்லை, புதிய ஏற்பாட்டில் கிடையாது அப்படிலாம் எழுதுகிறாங்க. தசமபாகத்துக்கு எத்தனையோ ஸ்டடி கொடுத்துருக்கு. அது யாருக்கு நல்லது, நல்லதா கெட்டதா, அது எப்படி வந்தது, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு, பொதுவான வழக்கம் என்ன, பிற வழிபாட்டு முறையில் அது இருக்கா, படிக்கணும். அதனுடைய மேன்மை என்ன, ஏன் ஆண்டவர் அப்படி கொடுக்க சொன்னார், உற்சாக காணிக்கைன்னா என்ன, பொதுவான காணிக்கைன்னா என்ன, முதற் பலன் என்ன, எதை வச்சு நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிறோம், உற்சாக காணிக்கை ஏன் கொடுக்குறோம், கொடுக்கறனால உள்ள விதம் என்ன, அது எதுக்கு கம்பேர் பண்ணியிருக்கு, ஒரு டாக்டரின், ஒரு ராப்சர், செகண்ட் கம்மிங். ராப்சர் எப்போ இருக்கும், ட்ரிபுலேஷனுக்கு முன்னால் இருக்குமா, ப்ரீ ட்ரிபுலேஷனா, மிட் ட்ரிபுலேஷனா, போஸ்ட் ட்ரிபுலேஷனா, எப்போ ராப்சர் இருக்கும், ஸ்டடி பண்ணணும். ஒரு டாக்டரின் இருக்குது, ஒரு உபதேசம் இருக்குது. அந்த உபதேசத்தினுடைய ஆழங்கள் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கணும். இந்த 7 மெத்தட், இந்த 7 மெத்தட் தான் ஃபைனல்னு சொல்ல, இன்னும் மெத்தட் இருக்கலாம். ஆரம்பத்தில் சொன்னது போல் சிஸ்டமேட்டிக்காக வேதத்தை படிங்க. இந்த நியூ இயரில் நம்ம ஆரம்பிப்போம். ஒரு டெலஸ்கோப்பிக்காக டோட்டல் பைபிளை பற்றி எனக்கு தெரியணும். மைக்ரோஸ்கோப்பிக்காக ஒவ்வொரு கான்செப்ட், நான் வசனங்கிற சொல்லுக்கு பதிலாக கான்செப்ட்னு சொல்கிறேன், அதனுடைய நுணுக்கம் நமக்கு தெரியணும். அனாலிட்டிக்கலாக பகுத்து ஆகணும். இது அந்த கல்ச்சரில் எப்படி இருந்துச்சு, எப்போ சொன்னேன், அந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, என்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு, கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஒவ்வொரு கேரக்டராக படிக்கணும். வேர்டை பற்றி படிக்கணும். டாக்டரினை படிக்கணும். இதெல்லாம் நம்ம வேதத்தை படிப்பது வேறு, வாசிப்பது வேறு, தியானிப்பது வேறு, ஒவ்வொரு வசனமாக எடுத்துகிட்டு வியாக்கியானம் பண்ணுவது வேறு, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பது வேறு. பிரியமானல ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் பைபிள் இந்த படிக்க உட்காரும்போது சில ரிசோர்ஸஸ் உங்கள்கிட்ட இருக்கிறது நல்லது என்று. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரமில்லை, சுருக்கமாக நான் சொல்கிறேன். பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் இந்த ரிசோர்ஸஸை பற்றி சொல்லியிருந்தேன், அது மாத்திரம் சுருக்கமாக சொல்கிறேன். பிரியமான என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ரிசோர்ஸில் முதல் இது டிரான்ஸ்லேஷன்ஸ் வச்சுக்கோங்க, மொழியாக்கங்கள். ஒரு வகைக்கு நல்லது. ஆனால் இன்றைக்கு நம்ம கையில் இருக்கிற தமிழ் டிரான்ஸ்லேஷன், ஓல்டு வெர்ஷன், அதுலேயும் பல இருக்குது. அதனால் மோர் ஆத்தென்டிக். இங்கிலீஷில் நம்ம ஆத்தென்டிக்காக எடுக்கிறது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதுலேயும் சின்ன சின்ன பிழைகள் இருக்குது. நம்ம ஆவியில் படிக்கணும். ஆனால் அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் இன்றைக்குள்ள மொழியாடல் அது என்ன சொல்லியிருக்கு, பிவேர் ஆஃப் யுவர் கான்வர்சேஷன் அப்படின்னா, இன்றைக்கி கான்வர்சேஷனாக உரையாடல்னு அர்த்தம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக 14ஆம் நூற்றாண்டில் இது மொழிபெயர்க்கப்படும் போது கான்வர்சேஷன் என்றால் நடத்தை என்று அர்த்தம். அப்போ பிவேர் ஆஃப் கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடலை குறித்து எச்சரிக்கையாக இன்றைக்கு எடுக்க முடியாது. புதிய டிரான்ஸ்லேஷன் என்ன சொல் பயன்படுத்தியிருக்காங்க, we are peculiar unto Godன்னு இருக்கும். பெக்குலியர் என்பது இன்றைக்கு ரொம்ப வினோதமாக இருக்கலாம், ரொம்ப பெக்குலியராக பேசுகிறான், பெக்குலியராக நடக்கிறான். அன்றைக்கு பெக்குலியர் என்பது தனித்தன்மை. நம்ம கர்த்தருக்காக தனித்துவம் உள்ள ஒரு ஜனக்கூட்டம். அவர் நம்ம பெக்குலியராக தெரிந்து கொண்டிருக்கா, தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்காங்க. இங்கிலீஷில் பெக்குலியருங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இன்றைக்கு அந்த பெக்குலியர் என்ற சொல்லுக்கு வேறு பொருள் இருக்குது. இன்றைக்கு அந்த பெக்குலியர் என்ற சொல்லுக்கு வேறு பொருள் இருக்குது. இப்போ நம்ம வாஸ்ததில் கூட எசேக்கியேல் 21:21 விக்கிரகத்தில் உசாவின்னு இருக்கும். உசாவிங்கிற தமிழ் சொல் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. இன்றைக்கி கேட்டு விசாரித்து தமிழ் சொல் பயன்படுத்துகிறோம். அங்கே உசாவி, இன்றைக்கி அந்த சொல் வழக்கத்தில் இருக்க உசாவி இல்லை, அங்கே உசாவின்னு போட்டிருக்கோம். அதை கேட்டு விசாரித்து. அப்போ டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கிறது நல்லது. ஆனால் எந்த
கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் அண்ட் தமிழ் ஓல்பி. இதை நம்ம டிபெண்டபிளாக எடுத்துக்கலாம். மற்றதும் அந்த பொருளினுடைய ஆழத்தை அழிவதற்கு உதவி செய்யலாம். பிரியமானவர்களே, சில டிரான்ஸ்லேஷன்ஸ் குறிப்பாகவே தவறான நோக்கத்தோடையே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக அந்த வெர்ஜின், அங்கே இயேசு ஒரு வெர்ஜின் இடத்துல பிறந்தார், ஒரு கன்னி இடத்துல பிறந்தாருங்கிறது தான் முக்கியமானது. கன்னிங்கிறதுக்கு வாலிப பெண்ணுன்னு சொல்லலாம். இப்போ NIVல பார்த்திங்கன்னா அவர் ஒரு யங் விமன்ட்ட பிறந்தார்னு இருக்கும். அது யங் விமனுங்கிறதுனால வெர்ஜின் அர்த்தமா? இல்லையே. அந்த கிரேக்க சொல்லுக்கு 2 பொருளும் உண்டு. கன்னிதானம் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவன் அர்த்தம். ஆனால் கல்யாணம் ஆகாதவளை கன்னி என்று சொல்கிறோம். ஆனால் அந்த வெர்ஜின் என்ற சொல் இன்னும் ஆழமான சொல். ஒரு ஆண் உறவு கொள்ளாதவள்னு அர்த்தம். அவளுடைய வெர்ஜினிட்டி, அவளுடைய கரு தொடப்படலைன்னு அர்த்தம். அப்போ அந்த சொல்லினுடைய பொருள் ஆழமாக இருக்குது. அதை யங் உமன்னு மாற்றிருக்காங்க. இப்படி சில மாற்றங்கள் நம்ம ஏற்புடையது இல்லாத மாற்றங்கள் இருக்கும். அதனால் டிரான்ஸ்லேஷன்ஸ் நீங்கள் நிறையா வச்சுக்கோங்க, நல்லது. தமிழ் மொழிபெயர்ப்புகள் கூட நிறையா வந்திருக்கு, வச்சுக்கிறது நல்லது. ஆனால் நம்ம பேஸாக இந்த நூல்களை நம்ம அடிப்படையாக வைத்துக்கொள்ளலாம். ஆவியினால் நடத்தப்பட்டு டிரான்ஸ்லேஷன்ஸை நம்ம பார்க்குறது நல்லது. 2வது விளக்க உரைகள், வியாக்கியான புத்தகங்கள், கமெண்ட்ரிஸ். நிறைய பேர் அதுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறாங்க. அதையும் நம்ம முழுமையாக எடுக்க முடியாது. அவங்க டாக்டரின் பேஸ், மோஸ்ட்லி அவங்க எல்லாம் பேப்டிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு முதல் பென்டகாஸ்ட்லிக் கமெண்டேட்டர் இல்லைனா ஸ்டடி பைபிள் டேக்ஸ் தான். டேக்ஸ் பைபிள் ஓரளவுக்கு பென்டகாஸ்ட்லிக் பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தர் எழுதுனது. அதுக்கு முன்னால் எழுதின மேத்யூ ஹென்ரி எல்லாமே பேப்டிஸ்ட் பேக்ரவுண்ட். ஆனால் நமக்கு அவங்க எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ படித்து எழுதியிருக்காங்க. அங்கங்கே டாக்ட்ரினல் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். நிறைய கமெண்ட்ரிஸ் பார்க்குறது நல்லது. விளக்க உரைகள் தமிழ்லேயும் ஸ்டடி பைபிள்லாம் வந்திருக்குது. வேத ஆய்வு நூல்கள்லாம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் அது எதையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வெளிப்பாடு ஆவியில் வரணும். ஸோ நான் ரொம்ப என் பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லியிருக்கேன், அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்லேஷன்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஆனால் டிரான்ஸ்லேஷனை டிபெண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கமெண்ட்ரிஸ். 3வது பிரியமானவர்களே, டிக்ஷனரிஸ். தமிழ் டிக்ஷனரியும் வேணும், தமிழ் டு தமிழ். அந்த தமிழ் சொல்லினுடைய பொருள் என்ன? எட்டிமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தையினுடைய வேர் இல்லைன்னா அந்த வார்த்தை எப்படி உருவானது, வார்த்தையினுடைய உருவாக்கம், அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு, எட்டிமாலஜி. எப்படி அந்த வார்த்தை உருவாச்சு, அதனுடைய ஆழம் என்ன, அந்த வார்த்தையினுடைய ஆரிஜின், அந்த வார்த்தை இயேசு நாட்களில் எப்படி பயன்பட்டது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி பயன்படுது, இன்றைக்கு அந்த வார்த்தை எப்படி பயன்படுது, இன்றைக்கு அதனுடைய பொருள் என்ன. நல்ல டிக்ஷனரி. நான் ரட்சிக்கப்படும் முன்னாலேயே நிறைய டிக்ஷனரி வச்சுருப்பேன். இப்போவும் என்னுடைய கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு கண் தெரியாது, நிறைய டிக்ஷனரி இருக்கும். அப்போ தான் நம்ம அதை ஆழத்தை அறிய முடியும். சொல் உரு, எட்டிமாலஜி எப்படி வந்துச்சு, இந்த சொல் எப்படி வந்துச்சு. நம்ம வாசிக்கும் போதே அந்த தமிழ் சொல் பொறுப்பு உசாவி அப்படின்னா என்னன்னு தெரில, படிக்கணும். உசாவின்னா என்ன, அது வடமொழி சொல்ல தமிழ் சொல்ல எப்படி வந்துச்சு. ஸோ டிக்ஷனரிஸ் ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிக்ஷனரிஸ் உங்கள் கூட இருக்கணும். இன்னொன்று பெரியமல்ல லெக்சிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெக்சிகனும் டிக்ஷனரியும் ஒன்று தான். குறிப்பாக எபிரேயத்தில் அது எப்படி இருக்குது, கிரேக்கத்தில் எப்படி இருக்குது, அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட சீரிய மொழி சிரியாக்கில் எப்படி இருக்குது, அந்த 3ஐயும் ஆங்கிலத்தில் தமிழ்லையும் நமக்கு கொடுக்குற அந்த துணை நூல்களுக்கு பேர் லெக்சிகன்ஸ்.
கிரேக்க மொழியில் எப்படி இருக்குது, எபிரேய மொழியில் எப்படி இருக்குது, சீரியாக் மொழியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஆங்கிலத்தில் தமிழிலே சொல்லுகிற நூல்களுக்கு பேர் லெக்சிகன்ஸ். அந்த லெக்சிகனில் நீங்கள் படிக்கும்போது கூட நம்ம தமிழர்கள், நான் அப்பப்போ திராவிடர்கள் தமிழர்கள் சொல்கிறேன், எனக்கு அது குறித்து உண்மையாகவே நான் ஒரு தமிழனாக இருப்பதை குறித்து எனக்கு மகிழ்ச்சி உண்டு. பிரியமானவர்களே, அநேக சொற்கள் தமிழில் இருந்து தான் போயிருக்கு. இப்போ ஆரம்பத்தில் நம்ம நான் ஏலோகிமை பற்றி சொன்னேன். ஏலோகிம் என்ற சொல் அதனுடைய மூலப்பொருள் தமிழில் உள்ள எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலோகிம் என்றால் எல்லாம். ஏல் என்பதுடைய பன்மை. எல் ஆம். எல் என்பதுதான் ஆங்கிலத்தில் ஆல் என்று சொல்கிறோம். எல் என்பதை தான் அரபிக்கில் அல்னு சொல்கிறோம். எல் ஆம். எல் என்றால் முழுமை, ஆம் என்றால் முழுமையினுடைய அழகு. ஆம் என்று சொல்ல அழகை குறிக்கும். தமிழில் ரொம்ப ரம்மியம், நிதானம், நில் தான் அம். எல் ஆம். பிரியமல்ல ஒரு சொல்ல பரிசெய்ய. பரி என்றால் ஸ்பெஷல், சே என்றால் பிள்ளை. பரிசெய்ய ஸ்பெஷல் சில்ட்ரன். யோசித்து பார்க்கலாம். ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் படிக்கலாம். டிக்ஷனரிஸ், லெக்சிகன் கிட்டத்தட்ட ஒன்று தான். டிக்ஷனரிங்கிறது நமக்கு தமிழில் இருக்கிறதே தமிழில் விளங்கிக்கிறோம், இங்கிலீஷில் இருக்கிறது இங்கிலீஷில் விளங்கிக்கிறோம், இல்லை இங்கிலீஷ்லேருந்து தமிழ் பார்க்குறோம். லெக்சிகன் என்பது குறிப்பாக எபிரேய மொழி, கிரேக்க மொழி, சிரியாக் மொழியிலிருந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் நமக்கு கிடைக்கிற விளக்கங்களை லெக்சிகன்ஸ் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இன்னொரு முக்கியமான ரிசோர்ஸ் மேப் வச்சுக்கோங்க. இந்த ஊர் எங்கே இருக்குது, அவர் இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தார், அப்போ எந்த ரூட்டில் வந்திருப்பார்? அவர் எருசலேமின் வழியாக போகாமல் சமாரியாவை சுற்றி போனப்போ எப்படி சுற்றி போயிருப்பார்? இது மேப் தெரியாதனால தான் நிறைய செலவில் தப்பு சொல்லிடுவோம். ஒரு பாட்டு கூட உண்டு எனக்கு, இந்த ஒரு கோரஸ், சண்டே ஸ்கூல் கோரஸ் உண்டு. அந்த மீன் யோனாவை நினிவேயில் கக்கிட்டு, நிறைய பேர் சொல்லுவாங்க, மீன் அப்படியே அவன் நினிவேக்கு போக வேண்டியவன் தப்பி அவன் இங்கே ஓடிப்போனான் தர்சிஸுக்கு. பிறகு அந்த மீன் யோனாவை நினிவேயில் கக்கிட்டுமாங்க. நினிவேயில் கடலே கிடையாதுங்க. நினிவேயில் கடலே கிடையாது. நினிவே வேற எங்கேயோ இருக்குது. அந்த மீன் திரும்ப அவனை யோப்பா பட்டணத்தில் இல்லைன்னா ஏதோ ஒரு மத்திய தரைக்கடலில் ஏதோ ஒரு பகுதியில் கக்கிட்டு அவன் நடந்த ஊருக்கு போகிறான். 2வது முறை கர்த்தர் பேசுகிறாரு, அவன் நினிவேக்கு போகிறான். ஆனால் நமக்கு அந்த மேப்புடைய சென்ஸ் இல்லாததுனால மீன் எங்கே கொண்டு கக்கிட்டியோன்னாவே நினிவேயில் கொண்டு கக்கிட்டு, நினிவேயில் கடலே கிடையாது. அவன் மேப் ஸ்டடி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேப் நான் கானான் யாத்திரையெல்லாம் அங்கே நடத்தும்போது எல்லாருக்கும் 2.5 வருஷம் கானான் யாத்திரை நடத்தினேன் நம்ம சபையில். ஆரம்பத்தில் எல்லாருக்கும் மேப் கொடுத்துருந்தேன். என்னென்ன ரூட்டில் போனாங்க, என்னென்ன நடந்துச்சு, எங்கே சுற்றி வந்தாங்க, எப்படி போய் யோர்தான் பக்கத்தில் நின்னாங்க, அவ்வளோ மேப்பில் அவங்களே குறிப்பாங்க. ரவுட்லைன் மாதிரி தான் கொடுத்தா ஒவ்வொரு வாரமும் நான் மேப் போடுவேன். மேப் போடும்போது அவங்க குறிச்சிக்குவாங்க. அது மாதிரி மேப், இந்த ரிசோர்ஸஸ் நம்மோடு கூட இருக்கிறது நல்லது. நல்லவர் கிருபை இறக்கங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.